பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். I will give you the keys of heaven. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த சாயங்கால வேளையிலும் ஆண்டவர் நமக்கு திறவுகோல்களை தருவேன் என்று சொல்லுகிறார். I will give you the keys. எல்லாரும் கவனிக்கணும் ப்ளீஸ். திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ஏன் திறவுகோல்களை தர்றேன்னு சொல்றாரு? திறவுகோல்கள் தான் கதவுகளை திறப்பதற்கு உதவி செய்யும். உங்க சொந்த வீடா இருந்தாலும், உங்க சொந்த பணத்துல தேக்கு மரத்துல செய்து போட்ட கதவா இருந்தாலும், என் கிருபை உனக்கு போதும்னு அதுல எழுதி திராட்சை கொலையெல்லாம் தொங்குற மாதிரி நீங்க போட்டாலும், சாவியை தொலைச்சிட்டீங்கன்னா என் செல்ல கதவேன்னு சொன்னாலும் கதவு திறக்காது. உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்க கதவு தான், உங்க கதவா இருந்தாலும், நீங்களே செய்து போட்ட கதவா இருந்தாலும், இஃப் யூ மிஸ் த கீ, திறவுகோலை தொலைச்சிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி மணிக்கூறுகள் உட்கார்ந்து நீங்க அழுதாலும் கதவுக்கு புரியாது. அப்படி நான் சாவியை தொலைச்சிட்டு ஒரு தடவை கதவுக்கு முன்னாடி இருந்து கொஞ்ச நேரம் அழுதேன், கதவு எனக்கு பாவம் பார்த்து திறந்துட்டுன்னு சொல்ற யாராவது இங்க இருக்கீங்களா? உலக சரித்திரத்தில் அப்படி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்படி திறவுகோல்களை தொலைச்சிட்டு அந்த கதவை நீங்க உடைச்சு உள்ள போனீங்கன்னா அதுக்கு பேரு இல்லீகல் இன்வேடேஷன் என்று சொல்லுகிறார்கள். முறை தவறி நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். திறவுகோல் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் உரிமையாளராய் பார்க்கப்படுகிறார்கள். உங்க முகத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிடுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் அதுதான். இன்னைக்கு இந்த சாயங்கால வேளையில் மிக தெளிவாக ஆண்டவர் சபையோடும் விசுவாச பிள்ளைகளோடும் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, நமக்கு திறவுகோல்கள் தேவை. திறவுகோல்கள் இருந்தாலே உள்ளே பிரவேசிக்க முடியும். வித்தவுட் கீஸ், திறவுகோல்கள் இல்லாமல் நீங்கள் கதவுகளுக்கு முன்பதாக எவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்து நீங்க அழுதாலும் சரி, கதவுகள் நமக்காக திறக்கப்படாது. நான் சொல்றது புரியுதா? ஆராதனைக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதை விட 2 மடங்கு முக்கியத்துவம் வசனத்துக்கு நீங்க கொடுக்கணும். ஏன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற அப்போஸ்தல உபதேசம் என்ன? வாட் இஸ் த டாக்ட்ரின் ஆஃப் அப்போஸ்டல்ஸ்? அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? நம்ம எல்லாம் மறுபடியும் அப்போஸ்தல நாட்களுக்கு திரும்புகிறோம். சரி, உங்களுக்கு விசுவாசம் இல்லை, மறுபடியும் ஆதி சபைக்கு நாம் திரும்புகிறோம். ரைட், நீங்க மெதுவாவே ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இந்த அப்போஸ்தல உபதேசத்துல இருக்கிற பிரதானமான 2 விஷயம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்களிடத்தில் போய் பந்தி விசாரிப்பை குறித்து ஒரு தர்க்கத்தை எழுப்பின போது அப்போஸ்தலர்களாகிய பேதுருவும் யோவானும் சொன்னார்கள், நாங்கள் பந்தி விசாரிப்பது எங்களுக்கு தகுதியானதல்ல. சாம்பார் ஊத்துறதும் முட்டைக்கோஸ் பொரியல் வைக்கிறதும் சபையினுடைய வேலை இல்லை. எங்களுடைய வேலை ஜெபம் பண்ணுகிறதிலும் வசனத்தை போதிக்கிறதிலும் நாங்கள் தரித்திருப்போம். உங்களுக்கு விளங்குதா? அப்போ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல தேவனை நாம அப்படி பிரியப்படுத்தி விட முடியாது. அப்போ எது செய்யப்படவில்லையோ அதை செய்வதற்காகத்தான் சபை ஒரு பட்டணத்தில் எழுப்பப்படுகிறது. ஆமாவா இல்லையா? இப்ப கவனிங்க, அன்னதானம் எங்கும் கொடுக்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் வாலிபர்கள் கொஞ்சம் கவனமா பாருங்க, அன்னதானங்கள் எங்கும் கொடுக்கப்படுகிறது. எவ்ரிவேர், எங்கு பார்த்தாலும் சாப்பாடு எங்க வேணாலும் போடுவாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க பந்தி விசாரிப்புக்கு அழைக்கப்படவில்லை,
இந்த கூட்டத்தின் ஆரம்ப நிமிஷத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சரீர முயற்சியினாலே இயேசுவை பிரியப்படுத்த முயற்சித்த மார்த்தாள் கடிந்து கொள்ளப்பட்டாள். ஆவிக்குரிய முயற்சி எடுத்த மரியாள் கனப்படுத்தப்பட்டாள். இயேசுவுக்காகத்தான் அவள் சமைத்தாள். She cooked for Jesus. எல்லாம் கவனிங்க. நான் நிறைய கூட்டங்களுக்கு நான் போகும்போது சில நேரங்களில் கூட்டத்தில் சிலர் வரமாட்டாங்க. அப்புறகு அவங்கள அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவாங்க, இவங்க தான் நம்ம சபையில் உங்களை பராமரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டம். அப்போ நான் கேட்பேன், ஆனால் சர்ச்சில் மீட்டிங்கில் அவங்க முகத்தை பார்க்கலையே, அது உங்களுக்கு சமைக்கிறதுக்காக வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லுவேன், இது தேவனுக்கு பிரியமானது இல்லை. ஊழியக்காரங்களுக்கு 2 தோசை வாங்கி தந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். எனக்கு சமைக்கிறதுக்காக அவங்க கூட்டத்துக்கு வரலையா? இப்படிப்பட்ட மார்த்தாள்களை யாருக்கு பிடிக்கும்? புரியாதவங்க வீட்டில் போய் ஆமேன்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சரீர முயற்சியினால தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறோமா? முடியாது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நான் கண்ணீரோட சொல்றேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நல்லது. நான் பாய் போட்டேன், நான் சமைச்சேன், நான் சாம்பார் வச்சேன், நான் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சேன், நான் தான் அவியல் வச்சேன் பாருங்க, இதெல்லாம் நல்லது. ஆனால் இவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதை விட ஆவிக்குரிய முயற்சி எடுக்கிறவர்கள் தேவனை லெகுவாய் தொட்டு விடலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில ஒரு நாளும் தேவன் பிரியப்பட மாட்டா. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு 500 ரூபாய் கொடுத்தா ஒரு ஆள் சமைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா 5000 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு ஆள் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாது. சரிதானா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் சொன்னார்கள், பந்தி விசாரிப்பு எங்களுக்கு தகுதியானது அல்ல. ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாம் தகுதியானது அல்ல. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறதிலும் வசனத்தை போதிக்கிறதிலும் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம் 2 தான். ஒன்று ஜெபம், மற்றொன்று the teaching of the word. வசனத்தை பிரசங்கிக்கிறது, வசனத்தை போதிக்கிறது, வசனத்தை தியானிக்கிறது. another hand ஜெபம். ஒரு பறவைக்கு 2 சட்டைகள் தான் உண்டு, ஒரு பறவைக்கு 3 சட்டை கிடையாது. இந்த 2 சட்டைகள் இருந்தா it can fly, மேலே பறந்து கொண்டே இருக்கும். சபை உயரத்தில் போகணும், உங்க வாழ்க்கை உயரத்தில் போகணும்னா ஒரு சிறகு ஜெபமா இருக்கட்டும், ஒரு சிறகு வசன தியானமா இருக்கட்டும். ரைட். மற்றபடி ஆராதனை மற்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இந்த 2024வது வருஷம் நம்முடைய ஃபுல் காஸ்பல் சபையிலே இந்த வார்த்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, 3 வசனங்களை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லுகிறேன். மத்தேயு 25:11 புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த வார்த்தையை சபையார் சொல்ல முடியுமானால் கட்டாயம் அல்ல, சேர்ந்து சொல்லலாம். எங்களுக்கும் திறக்க வேண்டும், எங்களுக்கும் திறக்க வேண்டும். ஏன்னா இவங்க கையில திறவுகோல் இல்லை, எங்களுக்கும் திறக்க வேண்டும். லார்ட் ப்ளீஸ் ஓபன் ஃபார் அஸ் டூ. எங்களுக்கும் திறக்க வேண்டும், எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்கிறதிலேயே தெரிகிறது ஏற்கனவே கர்த்தர் யாருக்கோ கதவை திறந்திருக்கிறார். அதனால்தான் எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆல்ரெடி காட் ஓபன்ட். கவனிங்கள், திறவுகோல்கள் இல்லாமல் தேவ பிரசன்னத்திலே நமக்காக எதுவும் திறக்கப்பட போகிறது இல்லை. ஆதியாகமம் 19:11 அவர்கள் வாசலை கண்டுபிடித்த பிறகும் ராத்திரியிலிருந்து காலை மட்டும் வாசலை தேடி அலுத்து போனார்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்க, வாசலை தேடி. கொஞ்சம் வாலிபர்கள் உற்சாகமா இருங்க. வாசலை தேடி அலுத்து போனார்கள். இருக்கா உங்க பைபிள்ல வாசலை தேடி? They don't have keys. திறவுகோல்கள் இல்லை, அலுத்து போனார்கள்.
வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 நாம் வாசிக்கும் போது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதுகிறார், இதோ தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். நல்ல கவனிச்சு கேளுங்க. சில விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டால் இனி வாசலுக்கு முன்பதாக போய் நின்றுட்டு எங்களுக்கும் திறக்க வேண்டும்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வாசலை தேடி அலுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மோசேயினுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரயாசப்பட்ட வாழ்க்கைன்னு உங்களுக்கும் எனக்கு நன்கு தெரியும். அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நீ உன் கண்களால் காண்பாய், நீ பிரவேசிப்பதில்லை. யார் கைகளிலே திறவுகோல் இல்லையோ அவர்கள் பிரவேசிப்பதில்லை. 2024 அடுத்த 6 மாதம் சிலர் உட்பிரவேசிக்கத்தக்கதாக சத்தியத்தின்படி நடக்கிற நீதி உள்ள ஜாதியாருக்கு வாசல்களை திறவுங்கள் என்று கர்த்தர் சொல்லணும். எத்தனை பேர் மனதளவில் சொல்ல முடியும்? எனக்கும் திறக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமையில தான் நான் வந்திருக்கிறேன். நானும் வாசலை தேடி அலுத்து போய் நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் அந்த திறவுகோல் என்ன? இந்த 2 நாட்களும் சில திறவுகோல்களையாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திறவுகோலை சபைக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். அந்த திறவுகோல் கண்களால் காண முடியாது, அது கண்களால் பார்க்க முடியாது. ஆனா அந்த திறவுகோல் உங்க கையில வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு வாசலே எங்களுக்காக திறங்க வேண்டும்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது டிக்கெட் மாதிரிங்க. அது டிக்கெட் மாதிரி. நீங்க ஒரு கதவை எனக்கு திறக்கணும்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாசலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு வாசலை தேடி அலுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திறக்கிறவர் அவர் தான், பூட்டுறவர் அவர் தான். நாம நினைக்கிறோம் பூட்டுறது சாத்தான், திறக்கிறது ஆண்டவர். நோ, பூட்டுறது அவர் தான், திறக்கிறது அவர் தான். அப்ப சாத்தானுடைய வேலை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தது சாத்தான் அல்ல, தேவன். எவ்வளவு விளங்க பண்ற மாதிரி பேசணுமோ அவ்வளவு எளிமையாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அபிமலே அரண்மனையில் இருக்கிற எல்லாருடைய கர்ப்பத்தை அடைத்தது பிசாசு அல்ல, தேவன். திறவுகோலை உடைய ஒரு ஆபிரகாம் ஜெபித்தால் அத்தனை கர்ப்பங்களும் திறக்கும். அப்போ முதல்ல நமக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, பூட்டுறது சாத்தான், திறக்கிறது தேவன் கிடையாது. பைபிள் சொல்லுது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் அவர் தான், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி. நம்ம உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப ஈஸி பாருங்க, வேண்டாம். இனி ஆகிலும் நான் வாசலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு எனக்கும் திறக்கணும்னு நான் கேட்க கூடாது. இன்னும் நான் அழுத்து போக விரும்பல. திறவுகோலோடு நான் வாசல்களுக்கு முன்பதாக பிரவேசிக்க விரும்புகிறேன். திறவுகோல்களுக்கு முன்பதாக நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு திறவுகோல் தேவை. அந்த திறவுகோல் என்ன? வாசிக்கலாம், வேகமாய் வாசிக்கலாம். யோவான் 4:31 முதல் 34. ஜான் சாப்டர் 4 verses 31 to 34. யோவான் 4:31 முதல் 34. நீங்கள் அறியாத சீசர்கள் இயேசுவிடத்தில் சொல்லுகிற, ரபி போஜனம் பண்ணும். இயேசு சொல்லுகிறார், நான் புசிக்கிறதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. வாசிக்கலாம். அப்பொழுது சீசர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் கைகளிலே ஒரு திறவுகோல்கள் தங்களையும் அறியாமல் வருகிறது. The will of God. ஒரு வார்த்தை வாய் திறந்து சொல்லுங்க, உணர்ச்சி வசப்படாம சொல்லுங்க, தேவனுடைய சித்தம் ஒரு திறவுகோலுக்கு சமானம்.
அதனால்தான் பாடணும் எப்பத்தா. அவருக்கு எதுவும் திறக்கப்படுறது ஈஸி. என்ன அவர் சொல்றார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்து முடிப்பதே. நான் உங்களை கட்டாயப்படுத்த போறதில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை செய்யணும். ஆமா, கல் வச்சு பழுக்கிற பழம், அதனாலதான் இன்னைக்கு வியாதிகள் பெருகுது. பழம் தானா பழுக்கணும். கல் வச்சு பழுக்கிறது, பொடி போட்டு பழுக்க வைக்கிறது, அப்படி நீங்க கைத்தட்டவோ நீங்க ஆராதிக்கவோ செய்தா அது ஆர்டிபிஷியல். உங்களுக்கு தோணுன்னா நீங்க கைத்தட்டலாம், தோணுன்னா ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்படி ஒரு வார்த்தைகள் கடந்து வரும்போது நீங்க ஆராதிக்கலாம். அப்போ தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. போஜனம்னா என்ன? போஜனம் விருப்பமானது இல்லையா? போஜனம். வீட்டுக்கு போனோன்னு நம்ம கேட்கிறோம், என்ன சாப்பாடுன்னு கேட்கிறோம். கேட்கறதே இல்லை இல்ல? சரி, முகத்தை அப்படியே வச்சுக்கிடுங்க, நல்லது. வீட்டுக்கு போனோன்னு நான் கேட்பேன், வீட்டுக்கு போனோன்னு இன்னைக்கு என்ன சாப்பாடு? மனுஷங்க கேட்பாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்பாங்க. என்ன சாப்பாடுன்னு கேட்கலன்னா அவங்க தூதர்கள்னு அர்த்தம். உங்களுக்கு அதை விட மேல ஒரு போஸ்டிங் தர்றோம், தூதர்கள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். போஜனம், சாப்பாடு, என்ன சாப்பாடு? ஒரு கல்யாண வீடு, ஒரு கல்யாண கார்டு வந்த உடனே நம்ம என்ன கேட்கிறோம்? என்ன சாப்பாடு போடுறீங்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்போம். வெஜ்ஜுன்னா மொய் கொடுத்து விட்டுருவோம், நான்வெஜ்னா நம்மளே போவோம். அப்ப போஜனம் என்பது விருப்பம். 2, போஜனம் என்ன தரும்னா பலத்தை தரும். பிரசங்கி 10:17 வாசிக்க வேண்டாம். பலன் கொள்ள உண்ணணுமா? எதுக்கு உண்ணணுமா? வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள உண்ணணும். பலத்துக்காகத்தான் சாப்பிடுறோம். அப்ப இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறதுன்னா மறைமுகமா சொல்றாரு, அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் எனக்கு பலன். போஜனம் எதுக்கு? வாழ்க்கைக்கு தேவை. போஜனம் இல்லைன்னா செத்துருவோம், ரைட்? போஜனம் இல்லைன்னா செத்து போயிருவோம். அப்ப போஜனம் எதுக்கு? நெசசிட்டி, சர்வைவல். வாழ்க்கைக்கு தேவையானதுதான் போஜனம். போஜனம் இல்லைன்னா என்ன செய்திருவோம் சொல்லிருங்க? வாழ முடியாது. அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார் மறைமுகமாய்? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. மறைமுகமாய் சொல்லுகிறார், அதுதான் என் விருப்பம், அதுதான் எனக்கு பலம், அதுதான் என் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்ப என்றைக்கு தேவ சித்தம் ஒரு சபை செய்ய ஆரம்பிக்கிறதோ, நீங்க ஒரு பெரிய திறவுகோலை கையில வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நாகலாபுரத்தில் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்க, சில இருதய கதவுகளை திறக்க, எஸ், கதவுகளை திறக்க யாரெல்லாம் அப்போ நான் வெறுமனே பாட்டு பாடுறதுக்கு மட்டும் அழைக்கப்படல. வெறுமனே ஒரு சபைக்கு ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு காணிக்க போட்டுட்டு போறதுக்கு நான் அழைக்கப்படல. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவ சித்தம் செய்யும் போது உங்களை அறியாத ஒரு திறவுகோல் உங்க கையில வருது. வாலிபர்கள் கவனிக்கிறீங்களா ப்ளீஸ்? அப்ப திறவுகோல் கை வந்துட்டுன்னா நீங்க எங்களுக்கும் திறக்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாசலை தேடி அழுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். அப்ப தேவ சித்தம்னா என்னன்னா, தேவன் தன் இருதயத்திலே வைத்திருக்கிறதை கண்டுபிடித்து இந்த பூமியிலே நிறைவேற்றுவது. பின்னாடி கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய சித்தம்னா என்ன? கொஞ்சம் நேரா இருங்க. தேவனுடைய சித்தம்னா என்ன? தேவனுடைய தேவ சித்தம் சொல்றோம்ல. ஒரு பைக் வாங்குறதா இருந்தாலும் தேவ சித்தம் என்ன பாஸ்டர்? பைக் வாங்குறதுல தேவ சித்தம் என்ன? காசு இருக்குன்னா வாங்குங்க. தேவ சித்தம் கல்யாணத்துல தேவ சித்தம், காது குத்துல தேவ சித்தம். இந்த சத்தம் கேட்டிருக்கீங்களா? திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம். கேட்காதவர்கள் பாக்கியவான்கள். இந்த தேவ சித்தம் அப்படின்னு சொல்றோம்ல, தேவ சித்தம், வாட் இஸ் த டெஃபினிஷன்? தேவ சித்தம்னா என்னங்க? அவரு ஒரு சீட் எடுத்து போடுறது இல்ல தேவ சித்தம். நம்மள நிறைய பேருக்கு, சாரி டு சே திஸ், நம்மள நிறைய பேருக்கு சில வார்த்தைகளை பயன்படுத்துறோம், ஆனா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கூட தெரியாது. தேவ சித்தம்னா என்ன? ஒரு சீட் எடுத்து போடுவார் அதுவா? இல்ல. தேவ சித்தம்னா என்னன்னா,
ஏற்கனவே நான் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக நான் இந்த பூமியில எதற்காக பிறக்கிறேன், நான் என்ன செய்யணும், அவருக்காக இந்த பூமியில நான் என்ன செய்யணுங்கிறத என்னை குறித்து பரலோகத்தில் வைத்திருக்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நீங்களும் நானும் பிரசங்கத்தின் வாயிலோ ஜெபத்தின் வாயிலாகவோ வேத வசனத்தின் வாயிலாகவோ கண்டுபிடித்து இந்த பூமியிலே நிறைவேற்றி முடிப்பது தான் தேவ சித்தம். சிலர் மேல தேவ சித்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள நடத்துற மாதிரி இருக்கும். சிலர் குறித்து தேவ சித்தம் என்ன இருக்குன்னா உதவி செய்யற மாதிரி இருக்கும். அப்ப தேவ சித்தம்னா என்ன? தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை கண்டுபிடித்து இந்த பூமியில நிறைவேற்றுவது. புரியுதுன்னு சொல்றவங்க சரி. இப்ப கவனிக்கணும், இந்த தேவ சித்தம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் தேவனுடைய பார்வையிலே பார்க்கப்படுகிறார்கள்? கொஞ்சம் உற்சாகமா இருங்கன்னு தாழ்மையா நான் கேட்கிறேன். வேகமாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். கொஞ்ச நேரம் நாம் கற்றுக்கொண்டு அப்புறம் ஆவியானவர் நம்மளை நடத்துற மாதிரி போலாம். அப்போஸ்தலர் 13, நாடியிலிருந்து கையிடுங்க. அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கலாம். பின்பு அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று. அப்ப யார் தேவனுடைய சித்தம் செய்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாயிருக்கிறார்கள். சத்தமா சொல்லுங்களேன், ஏற்றவர்கள். they can fit ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், அல்லது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வஸ்திரங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாதரட்சை, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தலை சீரா அவர்களுக்கு தான் ஏற்றதாய் மாறும். ஏற்றவர்கள் they can fit ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் மாறுகிறார்கள். கவனிச்சு கேட்கிறீங்களா? தேவனுடைய சித்தம் யார் செய்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு. சின்ன பிள்ளையே பார்த்துட்டு இருக்கிறீங்க சிலர், வாழ்த்துக்கள். பிள்ளைய பெற்றவங்க மட்டும் பார்த்துக்கிடட்டும், மற்றவங்க எல்லாம் இங்க கவனிங்க. ஏற்றவர்கள் ஏற்றவர்களாக மாற முடியும். தேவனுடைய சித்தம் செய்கிறவங்க யாரா மாற முடியும்? வேகமா பிரசங்கம் பண்ண தெரியும், ஆனா வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். ஏற்றவர்களா மாற முடியும். நம்பர் 2, சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 7:21 பிளீஸ். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒரு திறவுகோல் மாதிரி. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில். ஆமா, சும்மா நாளும் கை தட்டிட்டு சும்மா நாளும் பாட்டு பாடிட்டு இருக்கிறவங்க போக முடியாது. கேக்குதா உங்களுக்கு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். அப்ப தேவ சித்தம் செய்கிறவர்கள் பிரவேசிக்க முடியும். சத்தமா சொல்லுங்க, பிரவேசிக்க முடியும். சரி, வேகமா வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். சீக்கிரமா 2 ராஜாக்கள் 10:30. 2 ராஜாக்கள் 10:30. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய சித்தம்னா என்ன? என் இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் நீ ஆகாப்பின் குடும்பத்துக்கு செய்தபடியால் உன் குமாரர் 4 தலைமுறை வீற்றிருப்பார்கள். அப்ப தேவ சித்தம் செய்கிறவர்கள் ஏற்றவர்களாய் மாறுகிறார்கள். அடுத்து தேவ சித்தம் செய்கிறவர்கள் பிரவேசிப்பார்கள். 3, தேவ சித்தம் செய்கிறவர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். முதல்ல ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை ஏற்றவனாய் பார்க்கிறார். 2வது என்னை பிரவேசிக்க பண்ணுகிறார். 3வது எனக்காக ஆயத்தம் பண்ணின சிங்காசனத்தின் மேல் என்னை உட்கார பண்ணுகிறார்.
நான் இன்றைக்கு இந்த ராத்திரியில மிகுந்த ஜெபத்தோடு மிகுந்த உத்தரவாதத்தோடு நான் சொல்லுகிறேன், தேவ சித்தம் செய்யாத யாரும் தேவனுக்கு ஏற்றவர்களாய் மாறிவிட முடியாது. பல வருஷம் நீங்க ஆலயத்துக்கு வரலாம், நீங்க பல விதமா சபைக்கு உதவி செய்யலாம், ஆனால் இதெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணப்படுவது இல்லை. தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் ஏற்றவர்களாய் மாற முடியும். வாய் திறந்து சொல்லலாம், தப்பு இல்லை. தேவ சித்தம் செய்கிறவர்கள் யாரா மாற முடியும்? ஏற்றவர்களாய் மாற முடியும், பிரவேசிக்க முடியும், சிங்காசனத்தில் வீற்றிருக்க முடியும். இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம பல விஷயங்களை நாம் செய்தாலும் தேவ சித்தத்தின் மையத்துக்குள்ளே ஒருவேளை நாம் வராமல் இருந்திருந்தால் அந்த தேவ சித்தத்தின் மையத்திற்குள்ளே கர்த்தர் கூட்டங்களிலே நம்மை கொண்டு வந்து விடட்டும். தேவ சித்தம் என்றால் என்ன? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என் இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் யெகூ கண்டுபிடித்து ஆகாபின் குடும்பத்துக்கு, ஒருவேளை தேவ ராஜ்யத்துக்காக நீங்க செய்யறதா இருக்கலாம், சத்துருவுக்கு செய்கிறதா இருக்கலாம், உலகத்துக்கு செய்கிறதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இருதயத்தில் இருப்பதை கண்டுபிடித்து செய்வதுதான் தேவ சித்தம். புரியுதுன்னு சொல்றவங்க சரி. தேவ சித்தம்னா என்ன? தேவ சித்தம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தேனிலிட்ட பணியாரம் மாதிரி இருக்காது. தேவ சித்தம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மொறுமொறுன்னு இருக்காது. தேவ சித்தம் எப்படி இருக்கும்? வாய்க்கு ருசியா இருக்காது. வாசிக்கலாம், யோவான் 21:18. உங்க முகம் இப்பவே மாறுது பாத்தீங்களா? தேவ சித்தம்னு கேட்டோன்னு மாறுது பாத்தீங்களா? அதுதான் தேவ சித்தம். வாசிங்க வாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்க பெத்தான், ஈசாக்கு யாக்கோப பெத்தான்னா இப்ப எல்லாரும் பல்ல ஈன்னு சிரிப்போம். ஆனா தேவ சித்தம் அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஆவிக்குரிய உலகத்துல சரியான ஆவிக்குரியவர்களா இருந்தால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேன்னு சொன்னாலே ஒரு பயம் வந்துடும். சரி, மற்றவங்களுக்கு புரியுறது கஷ்டம். ஒரு படுக்கையில வியாதியில கிடக்கிற ஒரு ஆளுக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னா அவ்வளவுதான். அப்ப அந்த உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ரைட், இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. ஆமா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மக 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சிருக்கா, பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு விரும்புறா, ஆனா அதுதான் வேணும்னு கதவை தட்டாம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்னு உங்க பாஸ்ட் ஜெபம் பண்ணிட்டாருன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க பிஎஸ்சி நர்சிங் போகலாம் அல்லது பிகாம் போயிடலாம், whatever it may be. அப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். என் விஷயத்தை கர்த்தர் கையில கொடுக்கிறேன்னு அர்த்தம். நீங்க நல்ல வசனத்தின் மேல தாகம் உள்ளவர்கள் என்று நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். வசனத்தின் மேல கட்டப்பட்டவர்கள்னு நம்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் விருப்பங்கிறது வேற சகோதரி, ஆனா தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க கையில தந்துட்டேன், அதான் அர்த்தம். உங்க கையில தந்துட்டேன். நீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறீங்களோ அது நடக்கட்டும். அப்போ இட்ஸ் நாட் ஈஸி. யோவான் 21:18 பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ இள வயதுள்ளவனா இருக்கும்போது உனக்கு நீயே, கொஞ்சம் சீரியஸா கவனிங்க பின்னாடி, நீ இள வயதுள்ளவனா இருக்கும்போது உனக்கு நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் அலைந்து திரிந்தாய். அப்போ இஷ்டமான இடங்களிலே அலைந்து திரிவது என்பது சுய விருப்பமுள்ள வாழ்க்கை. இப்பொழுது நீ முதிர் வயதுள்ளவனாய் மாறி இருக்கிறாய். நீ உன் கைகளை நீட்டுவாய், வேறே ஒருவன் உனக்கு அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமில்லாத இடத்தில் கொண்டு போய் விடுவான். This is the will of God. அப்ப தேவ சித்தம்னா என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்சதுதான் நடக்கும். பிடிச்சது நடக்காதுன்னு சொல்ல வரல, பிடிச்சதுதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. சத்திரத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கணவனோட போய் ஆதார் கார்டும் ஸ்மார்ட் கார்டும் கொடுத்து இடம் கிடைக்குமான்னு தேடின மரியாளுக்கு சத்திரத்துல இடம் கிடைக்கல, மாட்டு தொழுவத்துல. ஏன்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்திலேயே தேவதூதன் சந்திக்கும் போது அந்த அம்மா தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்துட்டாங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை. சுய விருப்பத்தின்படி வாழுகிறவர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது.
ஆனால் தங்கள் வாழ்க்கையில என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்று கர்த்தர் கையில விட்டுக்கூட. அதுதான் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாள். என்ன வேணாலும் நடக்கலாம், சத்திரம் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். நான் விரும்புகிற வாழ்க்கை கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். நான் விரும்புகிற சந்தோஷம் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குற. அப்ப தேவ சித்தம்னா என்னன்னால இட்ஸ் a toughest part. ஆராதிக்கும் போது இருந்த உற்சாக பிள்ளை பார்த்தீங்களா? அதான் தேவ சித்தம். தேவ சித்தம் என்றால் என்னன்னா, என் விருப்பத்தை நான் உங்க கையில தந்துடுறேன். நீங்க எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? தேவ சித்தம். இன்னும் வேகமா கொஞ்சம் நாம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஒரு அஸ்திபாரத்தை போட போகிறோம். ஆனா நான் மிகுந்த உத்தரவாதத்தோடு நான் சொல்றேன், இந்த கூட்டத்திற்கு பிறகு உங்க கைகளில் திறவுகோல்கள் கிடைக்கும். You will have the keys. You will have the keys. You will have the keys. தட்டி தட்டி திறக்காத கதவுகள் இந்த திறவுகோல்களுக்கு முன்பதாக திறக்கும். வெங்கல கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பாள்கள் முறியும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்கள் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். ஹல்லேலூயா. தேவ சித்தம். தேவ சித்தம்னா அதுக்கு பரிபூர்ணமா நம்மளை விட்டு கொடுக்கணும். இன்னும் ஒரு புரியுற வார்த்தையில சொல்லி கடந்து போவோம். என்னன்னா, எனக்கு பிடிக்காத ஒன்றை இன்னொருவருக்காக பிடித்து செய்வதுதான் தேவ சித்தம். மற்றவங்க எல்லாம் மெதுவா ஆமேன்னு சொல்லுங்க, அல்லது www. இல்ல மெயில் பண்ணுங்க. இதுக்கு மேல எளிமையா சொல்ல முடியாது. மந்திரத்துல மாங்க விழாது. என்ன மந்திரத்துல மாங்க விழாது? ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு கடைசியில வியாதி உள்ள இடத்துல கை வைங்கன்னு சொல்லவோ, கை தட்டுறதுனாலயோ துள்றதுனாலயோ ஒன்னும் நடக்காது. அதை ஓப்பனா சொல்றேன். தேவ சித்தம்னா என்ன சொல்லிருங்க தம்பிமார், எல்லாரும் சொல்லிருக்கல, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவ சித்தம்னா என்ன? எனக்கு பிடிக்காத ஒன்றை தேவனுக்காக பிடித்து செய்வதுதான் தேவ சித்தம். என்கிட்ட யாராவது வந்து தனியா கேளுங்க, உங்களுக்கு வெள்ளை சட்டை பிடிக்குமான்னு கேளுங்க. பிறந்ததுல இருந்து கருப்புன்னா தான், கருப்பு தான் பிடிக்கும் எனக்கு. கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்க போனாலும் கருப்பு கலர் தான் எடுப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, கருப்பா இருந்துட்டு கருப்பு எடுக்கையப்பா, கருப்பு தான் பிடிக்கும், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். ஆனா தேவ சித்தம் செய்ய தொடங்கின உடனே எது பிடிக்கலையோ அவருக்காக அதை பிடித்து நான் செய்கிறேன். நீளமா முடி வச்சிருப்பேன், டை அடிச்சிருப்பேன், காதுல கம்மல் போட்டிருப்பேன், கையில கை செயின் போட்டிருப்பேன், செயின் போட்டிருப்பேன், மோதிரம் போட்டிருப்பேன். எனக்கு பிடித்ததை எனக்கு என் நேசருக்காக நான் மாற்றிக்கொள்வதுதான் தேவ சித்தம். கவனிங்க, நம்ம இப்ப நான் பேச பேச உங்களுக்கு புரியும். ஓஹோ, தேவ சித்தம்னா இவ்வளவு விஷயம் இருக்கா? எனக்கு பிடிக்காத ஒன்றை, எனக்கு இது பிடிக்கல. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றார், நீ 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 மாட்டு சாணத்துல வரட்டி சுட்டு சாப்பிடுன்னு. அவர் சொல்றார், நான் ஆசாரியனுடைய மகன், நான் தானாய் செத்ததையோ பீருண்டதையோ கழுத்து நெருங்கி செத்ததையோ நான் புசிப்பதில்லை ஆண்டவரே, அது எங்களுக்கு தீட்டுள்ளது. பிடிக்காத ஒன்றை தேவனுக்காக பிடித்து செய்வது நான் தேவ சித்தம். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், தேவ சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு விருப்பப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு பேர் தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா ஆண்டவர் உங்க இருதயத்தை திருப்பி விடுவாரானால் அந்த திருப்பப்பட்டதுக்கு நேரே போகணும். நீங்க நான் வேகமா நான் சொல்லி நம்ம இந்த நாள் கூட்டத்தை முடிக்க போகிறோம். நான் பிஇ படிச்சு முடிச்ச உடனே அந்த டைம்ல நான் ரட்சிக்கப்பட்டேன். 2010 ரட்சிக்கப்பட்டேன். எம்இ படிப்பதற்காக பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒசூர் அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ், அந்த யூனிவர்சிட்டியில தான் அப்ளிகேஷன் வாங்க, அங்கே தான் படிக்கணும், எல்லா காரியங்களும் செய்யணும், எல்லா முயற்சி. எங்கள் அம்மா டீச்சராக அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதுனால, எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆனதுனால, பெங்களூர் சூழ்நிலைகள் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே போய் குடும்பமாக செட்டில் ஆயிடலான்னு பல முயற்சிகள் எடுத்தோம்.
ஆனா கடைசி நேரத்தில் எனக்கு அங்க சீட்டு கிடைக்கல, பல தடுமாற்றங்கள். ஆனா விரும்பினது எல்லாம் அங்கதான். ஆனா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்ச போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற எஃப்எக்ஸ் குரூப்ல ஒரு காலேஜில் எனக்கு படிக்க இடம் கிடைத்தது. எனக்கு பிடிக்காத ஒரு திருநெல்வேலி, ஆனா எனக்கு பிடிக்காததை அவருக்காக பிடித்து 2.5 வருஷம் நான் படித்தேன். அங்கதான் என் ஊழிய அழைப்பை பெற்றேன். நான் ஊழியக்காரனாய் மாறினேன். இந்த அந்த அந்த சைடு எனக்கு கொஞ்சம் திருப்தியே இல்லை. ஆமா, அந்த சைடுன்னா நான் உங்களை தான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. அப்ப எனக்கு பிடிக்காத ஒன்றை தேவனுக்காக பிடித்து செய்வது, அது எதுவா வேணாலும் ரைட். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17, 18. இனி கொஞ்சம் வேகமா போலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17, 18. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. நல்ல கவனிங்க. லோத்துவாகவே தானாகவே தெரிந்து கொண்ட ஒரு இடம்தான் சோதோம் கொமோரா. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் கொடுக்கவில்லை, தானாக தெரிந்து கொண்ட இடம். செழிப்பா இருக்கிறது. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருந்ததாம். எகிப்து தேசத்தை போல் இருந்தது. சம நிலப்பரப்பா இருந்ததினால் அதை அவன் தானாகவே தெரிந்து கொண்டு சோதம் கொமராவுக்கு குடியேறினான். ஆபிரகாமோடு வாக்குவாதம் ஏற்பட்ட போது. நமக்கு தெரியும் தானே. இப்ப இந்த இடத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. எதனால வருதுன்னு நமக்கு தெரியும். தேவனுடைய அக்னியும் கந்தகம் விழப்போகுது. இப்ப ஆண்டவர் லோத்து குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, எங்கேயும் நிற்காதன்னு சொல்றார். ஆனா அதுக்கு லோத்து சொன்ன வார்த்தை என்ன? வாசிங்க. அப்படி அல்ல ஆண்டவரே. 20வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. அதோ அந்த ஊர் இருக்கிறது. நல்ல கவனிங்க, அது கிட்ட இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் லோத்துவ போ சொன்ன இடம் எங்க? சரி, இவ்வளவுதான். ரைட்டா? ஆண்டவர் லோத்துவ போ சொன்ன இடம் எங்க? மலைக்கு. ஆனா லோத்து என்ன சொல்றாரு? மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்ன தொடரும், நான் மரித்து போவேன். நான் சொல்றேன், மலைக்கு போ சொன்னது ஆண்டவரானா போய் சேரக்கூடிய பலனை தருகிறவர் அவர். ஒரு விஷயத்தை செய்யும்படி நீங்க மெதுவாவே கை தட்டலாம், தப்பு இல்லை. ஆனா கவனிங்க, உங்களுக்கு இது பெரிய எழுப்புதல் ஒண்ணு உண்டாக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்களை செய்ய சொல்றாருன்னா அதை செய்ய சொல்லக்கூடிய கிருபையையும் பலனையும் சத்துவத்தையும் அவரால் உங்களுக்கு தர முடியும். ஆனா ஆண்டவர்கிட்டயே லோத்து சொல்றாரு, என்னால ஓடி போக என்னால முடியாது, தீங்கு என்ன தொடரும் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அது கிட்ட இருக்கு, அங்க நான் போறேன் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் போ சொன்னது எங்க? தேவ சித்தம் செய்யறவங்க சரியான தேவ சித்தத்தை செய்யணும். நீங்க கவனிச்சு கேளுங்க. கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். உங்களை மெஸ்பரைஸ் பண்ண முடியாது, கூஸ்பம்ப் உண்டாக்க முடியாது, உணர்ச்சி வசப்படுத்த முடியாது. உங்களை போ சொன்னது எந்த இடமோ அந்த இடத்துக்கு போகாம என்ன சொல்றாரு? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நடக்க மாச்சப்பட்டு சித்தப்ப வீட்டுல பொண்ணு எடுத்தானா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி, நடக்க கஷ்டப்பட்டு சித்தப்பா வீடு பக்கத்துல இருக்குன்னு சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுத்துட்டானா ஒருத்தன். மலைக்கு போ என்று சொன்னா என்ன கேட்டிருக்கணும்? சரியான விசுவாசியா இருந்தா, அது தூரமா இருக்காண்டவரே, எனக்கு போகக்கூடிய பலனை தாங்கன்னு கேட்டிருக்கணும், என் கூட வாங்கன்னு கேட்டிருக்கணும். அது இல்லாம இந்த ஊர் கிட்ட இருக்கு, ஏற்கனவே நீயாக தெரிந்து கொண்டு கஷ்டப்பட்டது போதாதுன்னு
போக இப்ப மறுபடியும் அவனாக ஒரு இடத்தை தேர்வு செய்கிறான். இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் யாரோ சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். Don't select by your own. ஏற்கனவே ஒரு தடவை சொந்தமாய் சிலதை தெரிந்து கொண்டு நீங்க கஷ்டப்பட்டது போதும், அது நிரந்தரமானது அல்ல. இப்பொழுது மறுபடியும் இவனாக சொந்த முயற்சியில எனக்கு இது வேணும்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற? ஆண்டவர் என்னைக்குமே சென்சிட்டிவ். பாருங்க, ஆண்டவர் என்னைக்கும் நம்ம அப்பா அம்மா மாதிரி சண்டெல்லாம் போட மாட்டார். சாப்பிடுனா சாப்பிடு, சாப்பிடலன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. படிச்சா படி, படிக்கலன்னா நீ உன்னை படிக்க வைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. இவர் கேட்ட உடனே கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, சரி நீ கேட்கறதுனால நான் அந்த பட்டணத்தை அழிக்காதபடி நீ சீக்கிரமா அங்க போன்னு சொல்றாரு. ஆனா வசனத்தை நான் வியாக்கியானம் பண்ண விரும்பல. ஆனா அந்த சோவாருக்கு போன பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? போற வழியில அவன் மனைவி உப்பு தூணானாள். 2 தன் பிள்ளைகள் தன் தகப்பனுக்கு மது அருந்த கொடுத்து 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 தகப்பனோடு சேர்ந்து அசுத்தமான சந்ததிகளை பெற்றெடுத்து மோவாபியர்களும் அம்மோனியர்களுமாய் மாறினார்கள். நான் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவ திட்டத்தை மீறி போகாதீங்க. தேவ திட்டத்தை மீறி போகாதீங்க. அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அல்ல, அது குடும்பத்துக்கு சமாதானம் அல்ல. இந்த ராத்திரியில இந்த துவக்க நிமிஷத்தில் எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலையோ என் விருப்பம் நிறைவேறக்கூடாது ஆண்டவரே, அதுல பாதுகாப்பு இல்லை. எத்தனை பேருக்கு தமிழ் புரியணும் எனக்கு தெரியல. தேவ சித்தத்துக்கு எதிராக வாழ்ந்துடாதீங்க. தேவனால் உங்களுக்கு பாதுகாப்பை தர முடியாது. உங்கள் ஆத்துமாவுக்கு கேரண்டி இல்ல, உன் பிள்ளைகளுக்கு கேரண்டி இல்ல. தேவசித்தம் இல்லாத இடத்துல பிள்ளைகள் பாதுகாக்கப்பட முடிஞ்சுதா? மூத்தவ சொல்றா, இனி இனி நமக்கு பிள்ளைகள் பிறக்காது, நம்மளோடு சேர்ந்து வாழுவதற்கு புருஷர்கள் இல்லை. அதனால நான் என்ன செய்யறேன்னா, இன்னைக்கு ராத்திரி தகப்பனுக்கு மதுவை கொடுத்து நான் அவர் கூட போறேன். அவர் மூலமாய் நமக்கு பிள்ளைகள் பிறக்கட்டும். நீங்க தேவ சித்தத்தை மீறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தவறான முடிவுகளா தான் இருக்கும். ஆனா நான் கேட்கிறேன், ஆனா இதே போலதான் ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்த்து சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் காண்பிக்கிற மலைகளில் போய் உன் குமாரனை பலியிடுன்னு. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு என்ன உறவு சொல்ல முடியுமா? அப்பா பிள்ளை உறவு. லோத்தினுடைய தகப்பனுடைய சகோதரன் தான் ஆபிரகாம். பிள்ளையால ஓட முடியலையா? உங்களுக்கு வசனம் மேல ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் வேணும். நானும் எங்க அப்பாவும் இருக்கோங்க. என்கிட்ட ஒரு மலைக்கு போக சொல்றாரு, நான் சொல்றேன் மலைக்கு போக என்னால முடியாது, பலன் இல்லைன்னு சொல்றேன். எங்க அப்பா கிட்ட அதே வார்த்தையை சொன்ன போது எங்க அப்பா பலன் இல்லைன்னோ தூரம்னோ சொல்லாம எங்க அப்பா பிள்ளையும் கூட்டிட்டு மலைக்கு போயிட்டாருன்னா என்ன கொல்ல வேண்டாம்? ஊர் உலகம் கவனிங்க, உங்களுக்கு பெரிய எழுப்புதல் வராது எனக்கு தெரியும். ஊர்ல என்ன சொல்லுவாங்க? அப்பா போறாரா மலைக்கு, பிள்ளையால போக முடியாதா? அப்பாவுடைய வயதுக்கும் பிள்ளையினுடைய வயதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்பாவுடைய பலத்துக்கும் பிள்ளையினுடைய பலத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப பிள்ளையால போக முடியல, தகப்பனால போக முடியுது. இது பலத்தை சார்ந்ததல்ல, இது தேவ சித்தத்தை சார்ந்தது, இது கீழ்ப்படிதலை சார்ந்தது, இது கீழ்ப்படிதலை சார்ந்தது. கவனிங்க, நான் உங்களை கைத்தட்ட வைக்கிறதோ உங்களை ஆவியில நிரம்ப வைக்கிறதுக்கு நான் வரல. கவனிங்கள், தேவ சித்தம் செய்யாதவர்கள் இந்த வருஷம் காக்கப்பட முடியாது. யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் ஆண்டவரால் தர முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எந்த பாதுகாப்பும் தர முடியாது. பிள்ளைகளுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட முடியல, மனைவிக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கப்பட முடியல. கவனிங்க, லோத்து குடும்பத்துல எந்த தீமையும் நடந்துடக்கூடாதுன்னு தானே மலைக்கு போக சொன்னார். நான் சொல்றது சரியா இல்லையா? உன் குடும்பத்துல யாரும் செத்துறக்கூடாதுன்னு தானே மலைக்கு போக சொன்னேன். ஆனா இழந்துட்டாரா இல்லையா? ஆனா ஆபிரகாம எதுக்கு மலைக்கு போக சொன்னார்? சடார்னு சொல்லுங்க. பிள்ளைய பலியிடுன்னு சொன்ன போனவர் பிள்ளைய உயிரோட திரும்ப கொண்டு வந்தா. இதுக்கு நல்ல தட்டுங்க கைய. அப்போ இழக்க கூடாதுன்னு சொன்னவன் இழந்துட்டான், இழந்துட்டு வான்னு சொன்னவன் பெற்றுக்கொண்டான். அர்த்தம் என்ன? தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்தால் இழப்புகளும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. You will restore it back.
தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீங்களா? 2020 என் தகப்பனுக்கு மிக மிக கொடிய ஒரு வியாதி தாக்கினது. மரண தருவாய்க்கு போனார். இழக்க வேண்டிய என் தகப்பனை தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்து பாவனையாய் திரும்ப பெற்றுக் கொண்டேன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. தேவையற்ற இழப்புகள் வராதபடிக்கு தேவ சித்தம் செய்வதற்கு, தேவ சித்தம் செய்வதற்கு சுடபா ரபல் கமனா ரம் துனிபி அர்த்தபா ரம் தனா சியா ரபல் கமனா. கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். 2-3 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். நான் தேவ சித்தம் செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் தேவ சித்தத்தை மீறி ஏற்கனவே என் சுய இஷ்டத்தின்படி ஓடி நான் நஷ்டப்பட்டது ஏராளம். வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி, எல்லாரும் கண்ணை மூடுங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. இழப்பை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாலிப பிள்ளைங்க தயவா வாயை திறந்து ஜெபிக்கணும். என்ன, கொஞ்சம் வாய்களை திறக்கணும். வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் வாய்களை திறக்கணும். தேவ சித்தம் செய்கிறவர்கள் அவர்கள் குடும்பத்திலே நியமிக்கப்பட்ட இழப்புகளை கூட அவர்கள் திரும்ப பாவனையாய் பெற்றுக் கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? 1000 விஷயம் இருக்குங்க. தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்தவனை என்ன பார்க்குறீங்களா? எம்மா தப்பான ஒரு உறவுமா பிள்ளைங்க தகப்பனோடு சேருவது. ஆனா நான் கேட்கிறேன், ஒரு தடவையாகிலும் ஆண்டவர் லோத்துவை தடுக்கலையே. நீங்க பேச மாட்டீங்க இல்ல? தடுத்தாரா? ஏன் தடுக்கலன்னா தேவ சித்தத்தில் இல்லாதவங்களை தடுக்க முடியாது. ஆனா ஆபிரகாம் தம் பிள்ளை மேல கத்திய ஓங்கின உடனே 2 தடவை கூப்பிட்டாராம், ஆபிரகாமே ஆபிரகாமே. ஏன்? புரிஞ்சுக்கிடுங்க. தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்தீங்கன்னா he will intervene. இடப்படுவார், தடுப்பார். கவனிங்க கவனிங்க, தடுப்பார். ஒரு வார்த்தை லோத்துக்கு தோணி இருக்கலாம்ல, ஒரு வார்த்தை நீங்க தடுத்திருக்கலாமே. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் போ சொன்ன மலைக்கு நீ போயிருந்தா நான் உன்னை தடுத்திருப்பேன். அங்க நெட்வொர்க் கிடைக்கும், அங்க என் பிரசன்னம் இருக்கு, அங்க என் ஆளுக இருக்கு. ஆனா நீ போறேன்னு சொன்ன அந்த கிட்ட இருக்கு அந்த ஊரு, அந்த சோவார்ல, அங்க என் பிரசன்னம் இல்லை, அங்க என் சமூகம் இல்லை. கவனிங்க அண்ணன், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. எங்கேயோ உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு ஆண்டவர் என் கூட பேசணும், ஆண்டவர் என் கூட இடப்படணும்னா முடியாது. நல்லா எத்தனை இடத்துக்கு போயிட்டு, கேரளாவில் ஒரு முக்கியமான இடத்துல வண்டி பெரியார் பக்கத்துல ஒரு பெரிய ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தோடு இணைந்து அவங்க என்ன ரொம்ப நேசித்தார்கள். எனக்கு எல்லா ஸ்தானமும் கொடுத்தார்கள். கொடுத்து ஒப்புக்கொண்ட சில மணி நேரங்கள் ராத்திரியிலிருந்து என் ஆத்துமாவிலே சமாதானம் கெட்டு போனது. எப்படியாக அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துடணுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள மேலோங்கி நின்றது. என் சில துணிமணிகளை கூட நாங்க விட்டுட்டு, என் பிரஷ் பேஸ்ட் எல்லாம் கூட விட்டுட்டு அடிச்சு புரண்டு நான் ஓடி வந்தேன். ஆனா தேவ சித்தம் செய்யக்கூடிய இடத்துல நான் காலையில வந்து இறங்கின உடனே மறுபடியும் அந்த பிரசன்னத்தை என்னால் உணர முடிந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இந்த நாட்களுக்கு பிறகு தேவன் உங்களை நடத்துகிற விதம் உங்களுக்கு புரியும். தேவன் உங்க பேரை சொல்லி உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு புரியும். ஆபிரகாமே ஆபிரகாமே உங்களை தடுக்கிறது உங்களால உணர முடியும். தேவ சத்தத்தை உங்களால உணர முடியும். தேவ பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். லீபாரா கந்து சதா பாரியாந்தலஸ. எத்தனை பேர் வாய்களை திறந்து கைகளை தட்டி சில நிமிஷங்கள் உடரப கயந்தலப சந்தராதனா அதரா ஜகதன கடகசியந்தலப சியாதனா. தேவ சித்தத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. கவனிங்க, ஒரு இடத்துல உங்களால தேவ பிரசன்னத்தை உணர முடியலன்னா எவ்வளவு பெரிய இல்லீகலான விஷயங்க அது. நான் சொல்றது புரியுதாமா? எவ்வளவு பெரிய தாறுமாறான விஷயம். முதல் நாளிலே தன் தகப்பனுக்கு அவள் மதுவை குடிக்க கொடுத்தாள்னு போட்டிருக்கு. சரி, முதல் நாள் லோத்து உனக்கு தெரியல,
ஜூஸ்ன்னு சொல்லி உன் மக குடிக்க தந்துட்டா, 2வது நாள் உணர இல்லையா? வீட்டுல போய் படிச்சு பாருங்க. உணராதிருந்தான் 2 இடத்துல போட்டிருக்கு. நீங்களா ஒரு இடம், நீங்களா ஒரு படிப்பு, நீங்களா ஒரு திருமண வாழ்க்கை, நீங்களா ஒரு ஊழியத்தை தெரிந்து கொள்ளாதீங்க. உணர முடியாது. உங்களால உணர முடியாது. பாஸ்டரால வேற ஒரு இடத்துல போய் இந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. ஐ கேன் சேலஞ்ச். உங்களால வேற ஒரு இடத்துல தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. அப்ப சொன்ன இடத்துக்கு போங்க, அதுக்கு பதிலா வேற ஒரு இடத்துக்கு போயிடாதீங்க. வேகமா நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். அதுக்குத்தான் இவ்வளவு மெதுவா பொறுமையா பேசுறோம், ஆனாலும் சிலருக்கு புரியல. ஆதியாகமம் 11:3 வேகமாய். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து எல்லாரும் இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுங்க சபையார். கல்லுக்கு பதிலாக செங்கலும், சாந்துக்கு பதிலாக. கவனிங்க, இந்த கோபுரத்தை கட்டக்கூடிய விஷயம் பாதியில நின்று போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சிமெண்ட் இல்லாததுனால இல்ல, மழை பெஞ்சதுனால இல்ல. அவங்க கல்லுக்கு பதிலாக செங்கலும், சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் யூஸ் பண்ணினார்கள். காரணம், இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது. எல்லாரும் சொல்லுங்க, இதுக்கு பதிலா அது. நான் உற்சாகமா இருக்கீங்க. இதுக்கு பதிலா அது. ஒரு நாள் சீனிக்கு பதிலா உப்பு போட்டு காப்பி குடிப்போமே. ஒரு நாள் இன்னைக்கு சீனி இல்லம்மா, எல்லாம் இன்னைக்கு காப்பியில உப்பு போட்டு குடிப்போம்னா குடிப்போமா? காப்பி குடிக்காம இருப்போமே தவிர இதுக்கு பதிலா அதை என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். சில சமையல்காரங்க கிட்ட நீங்க போய் கவனிக்கிறீங்களா? பின்னாடி சில சமையல்காரங்க கிட்ட நீங்க போய் விசாரிச்சு பாருங்க. அவங்க சமையல் நம்பர் 1 சமையல்னு சொல்றதுக்கு காரணம், அவங்க வேற அரிசியை மாத்த மாட்டாங்க, பருப்பு வகைகளை மாத்த மாட்டாங்க, எண்ணெய் மாற்ற மாட்டாங்க. இல்லங்க ஆப்பிள் பொன்னி இல்ல, செங்கல்பட்டு தான் இருக்குன்னு நீங்க சொல்லி பாருங்க, அவங்க இதுக்கு பதிலா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நான் உங்களை பார்த்து சொல்றேன், நிறைய விஷயங்கள்ல பதிலுக்கு பதில் செய்ய ஆரம்பித்து விட்டோம். பதிலுக்கு பதில். நான் சீக்கிரம் பேசிட்டு உட்கார விரும்புறேன், உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். நிறைய நேரங்கள்ல நம்மளால ஏன் காரியங்களை செய்ய முடியல, நம்மளால ஏன் பிரவேசிக்க முடியல, நம்மளால ஏன் தேவனுக்கு ஏற்றவர்களா மாற முடியலன்னா, எல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் தட், இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது, இதுக்கு பதிலா இது. ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரோ அதை கொடுப்பதுதான் தேவ சித்தம். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நான் சொல்றது புரியலையா தம்பி உங்களுக்கு? ஆண்டவர் என்ன கேட்கிறாரோ அதை நாம கொடுப்பதுதான் தேவ சித்தம். இப்ப நம்ம வேகமா வசனங்கள் வாசிக்க போறோம். நாடியிலிருந்து கையெடுங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ப்ளீஸ் கொஞ்சம் உதவி செய்யுங்க, வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 6:14. நீ கொப்பேறு மரத்தினால் உனக்கு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணு. போது சிஸ்டர், அடுத்த வசனம் படிங்க. 16. நல்ல கவனிங்க. கொப்பேறு மரத்துல ஒரு பேழையை செய்ய சொல்றாருங்க. எந்த மரத்துல பேழை செய்ய சொல்றாரோ அதே மரத்துல பேழையை செய்யணும். அதுதான் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. கொஞ்சம் கவனமா கேளுங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. இல்ல என்கிட்ட முருங்கை மரம் தான் இருக்கு, என்கிட்ட புளிய மரம் தான் இருக்குன்னா அதுக்கு பேர் தேவ சித்தம் கிடையாது. ஆண்டவர் வேலை மெனக்கிட்டு சொல்றாரு, கொப்பேறு மரத்தினாலே பேழை உண்டாக்கு, சுத்திலும் கீழ் பூசுன்னு சொல்றாரு. 16ஆம் வசனத்துல வாசிக்கிற ஒரு ஜன்னலை உண்டாக்குன்னு சொல்றார். அந்த ஜன்னல் எங்க வைக்கணும்னு சொல்றார். ஒரு கதவை வைன்னு சொல்றார். வேகமா வாசிங்க, வேகமா. இல்ல, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் வாசிங்க. 7:16.
உள்ளே விட்டு கதவை ஆண்டவர் கவனிங்க, ஆண்டவர் கொப்பேறு மரத்துல பேழைச்சு சொன்னாரு. அடுத்து ஒரு ஜன்னல் வைக்க சொன்னாரு, ஒரு கதவு வைக்க சொன்னாரு, கீழ்பூச சொன்னார். இல்லைங்க நான் 4 கதவு வைப்பேன்னா ஆண்டவர் சொல்வார், நான் வைக்க சொன்ன கதவை மட்டும் நான் பூட்டுவேன். கேட்கல? ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்றாரோ அதுக்கு மட்டும்தான் அவர் உத்தரவாதம் எடுக்க முடியும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களால நிர்வகிக்க முடியலன்னா அது ஆண்டவர் சொல்லாததை நீங்க செய்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பிரயோஜனமா இல்லை, அப்படித்தானே? வாழ்த்துக்கள். என்னால ஒரு விஷயத்தை என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அது நீங்களா உண்டாக்கி வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னதை நீங்க செய்திருப்பீங்கன்னா அந்த கதவை அடைக்க அவர் வருவார். அந்த ஜன்னல் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். கொப்பேறு மரத்துல ஏன் பேழையை செய்ய சொன்னார்னு அன்னைக்கு நோவாவுக்கு தெரியல, ஏன் கீழ்பூச சொன்னார்னு அன்னைக்கு தெரியல. ஆனா ஜலம் வந்த போதுதான் அவனுக்கு தெரிந்தது, சில மரங்களால் மாத்திரம் தான் தண்ணீரிலே தாக்கு பிடிக்க முடியும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா மரங்களாலும் தண்ணீரிலே தாக்கு பிடிக்க முடியாது, எல்லா மரமும் தண்ணீரிலே மிதக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் சொல்லுகிறதை செய்யுங்க. இன்னைக்கு தெரியாது, கண்ணை மூடிட்டு செய்யுங்க. உலகம் நம்மள பைத்தியம்னு சொல்லலாம், உலகம் நம்மள முட்டாள்னு கூட சொல்லலாம். தண்ணீரே இல்லாத இடத்துல இவன் எதற்கு பேழ செய்யணும்னு கேட்கலாம், இவன் எதுக்கு இதெல்லாம் செய்யறான்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நிரூபித்து காட்டுவார், எதற்காக இதையெல்லாம் செய்ய சொன்னேன். ஒன்று வீண் போகாது. கர்த்தர் உங்களை எழுத சொல்றாரா, எழுதுங்க. கர்த்தர் உங்களை பாட சொல்றாரா, பாடுங்க. கர்த்தர் உங்களை ஜெபிக்க சொல்றாரா, ஜெபிங்க. பைத்தியத்தை போல செய்யுங்க. இன்றைக்கு தெரியாது, ஒரு நாள் பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும், வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். அப்பொழுது ஜலம் ஏறி வரும்போது உன் பேழை அராரத்து மலையின் உச்சியில் நிற்கத்தக்கதாக. லீகபாயாந்து சதபாரியாந்து சதாரியலபா. இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது. தேவ சித்தம் செய்கிறவருடைய மதிப்பு இன்னைக்கு தெரியாது. தங்கச்சி, தேவ சித்தம் செய்கிறவருடைய மதிப்பு இன்னைக்கு தெரியாது. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து கொப்பேறு மரத்திலே பேழை செய்கிறவருடைய கணம் இன்னைக்கு தெரியாது. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஜன்னலை வைக்கிறவருடைய இவ்வளவு பெரிய பேழையில ஒரு ஜன்னலை கவனிங்க. எங்க ஒரு 10க்கு 10 ரூம்ல 2 ஜன்னல் வைக்கிறோம். இதுக்கு மேல எப்படி உங்களை புரிய வைக்க? ஏம்மா ஒரு 10க்கு 10 ரூம், நான் சொல்றது விளங்குதா? ஒரு 10க்கு 10 ரூம்ல 2 ஜன்னல் வைக்கிறோம். 2 ஜன்னல், முன்னாடி ஒரு கதவு, பின்னாடி ஒரு கதவு. 200 முழத்துக்கு மேல உள்ள ஒரு பேழையில ஒரே ஒரு ஜன்னல் வைக்க சொல்ற. இவன் ஏன்னு ஏத்து கேட்கணும்ல? கேட்கலையே ஐயா, கேட்கலையே, கேட்கலையே. ஒரு கதவு வைக்க சொல்றீங்களே, எக்ஸிட்டுக்கு கதவு வேண்டாமான்னு கேட்கலையே. முன்வாசல் வச்சிருக்கீங்க, புறவாசல் வைக்கலையான்னு கேட்கலையே. தேவ சித்தம் செய்கிறவங்க எதிர் பேச மாட்டாங்க. அவங்க கொப்பேறு மரத்துக்கு பதிலாக காட்டத்தி மரத்தை கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட என்ன கேட்கப்படுகிறதோ they will give that. இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கும் போது எனக்கு ஆவியானவர் சொன்னது அதுதான். என் பிள்ளைங்க கிட்ட நான் என்ன கேட்கிறேனோ அதை தர சொல்லு. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு தெரிஞ்சது, ஜன்னலை கீழே வைக்கல. கீழே வச்சிருந்தா திறக்க முடியாது, தண்ணி உள்ள வந்துடும். மேல வச்சதுனாலதான் திறந்து காகத்தை வெளியில விட்டான், புறாவை வெளியில விட்டான். அது ஒலி வேலைகளை கொத்தி கொண்டு வந்தது. இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு தேவ சித்தம் செய்கிறவர்களுடைய மதிப்பு இன்னைக்கு தெரியாது. நாகலாபுரத்தில் நீங்கள் ஒருவேளை உலகத்தின் பார்வையில் ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். ஒரு நாள் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது தேவ சித்தம் செய்கிறவர்கள் காக்கப்படுவார்கள். Yes. Lartalaba kayantaraba sandaraba chudaba rabatana arthamana ribalkamana rubana riyantalaba sandarabala. இயேசுவின் நாமத்தினாலே சொன்னது அப்படியே செய்வதுதான் தேவ சித்தம். எத்தனை பேரோடு கர்த்தர் இடைபடுகிறார். உங்ககிட்ட சிறுவர் ஊழியத்தை கேட்டா சிறுவர் ஊழியத்தை கொடுங்க. உங்ககிட்ட ஜெபத்தை கேட்டா ஜெபத்தை கொடுங்க. உங்ககிட்ட சுவிசேஷத்தை கேட்டா சுவிசேஷத்தை கொடுங்க.
கவனிங்க சகோதரி, உங்களை சண்டே ஸ்கூல் டீச்சரா வர சொன்னா சண்டே ஸ்கூல் டீச்சரா தான் நீங்க வரணுமே தவிர மேரிகோல்டு பிஸ்கட்டும் நன்னாரி சர்பத்து கொடுத்துட்டும் காரியம் இல்லை. இதுக்கு பதிலாக அது கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு எனக்கு புரியவும் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இங்கிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், என்கிட்ட கேட்டதை நான் கொடுக்கலையே? புரியலையா தம்பி? மத்தேயு 26:37 வசனத்துல 12 சீஷர்களையும் அவர் தான் தெரிந்து கொண்டாருங்க. அதுல 3 பேரை, பேதுருவையும் யோவான் யாக்கோபையும் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் என்ன வியாகுலப்பட தொடங்கினார். 39-40 வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு கேட்கிறாரு, என் கூட 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா? கவனிங்களேன், விழித்திருக்க கூடாதா? அப்ப இயேசு அவங்க கிட்ட என்ன கேட்டார்னா 1 மணி நேரம் ஜெபத்தை கேட்டார். ஆனா அவங்க அதுக்கு பதிலா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கூட இருக்கிறோம், ஆனா அது நாங்க ஜெபத்துக்கு பதிலா கூட இருக்கிறோம்னு சொன்னாங்க, ஆனா ஜெபத்தை கொடுக்கல. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரோ நீங்க அதை கொடுக்கலன்னா அது தேவ சித்தமே கிடையாது. அது தேவ சித்தமே கிடையாது. இதுக்கு மேல நான் எப்படி புரிய வைக்க எனக்கு தெரியல. நீங்க நினைக்கலாம், நாங்க சபைக்கு வர்றோமே, நீ சபைக்கு வர்றது விஷயம் இல்லை. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன கெத்செமனே தோட்டத்துக்கு எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? கூட இருக்கிறதுக்கு கூட்டிட்டு போகல, என் கூட சேர்ந்து 1 மணி நேரமாகிலும் ஜெபிப்பதற்கு கூட்டிட்டு போனேன். இன்னைக்கு இந்த ராத்திரி ஒவ்வொருவரும் யாரும் கைத்தட்ட வேண்டாம், உங்க கண்களை மூடுங்களேன். பல வருஷமாய் இந்த நாகலாபுரத்தில் ஆண்டவர் கேட்டது இன்னும் கொடுக்கப்படவில்லை. கொஞ்சம் கண்ணை மூடுங்க, தயவு செய்து கண்ணை மூடுங்க, தயவு செய்து. உங்க ஒரு பிரசங்கம் நமக்கு தேவையில்லை. ஒரு 4 பாயிண்ட் பிரசங்கத்தை நான் பண்ணிட்டு கையை தட்டுங்க காலை தட்டுங்கன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு ஆண்டவர் கேட்கிற மாதிரி நீங்க கொடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பரலோகம் சந்தோஷப்படும். அது உங்க கைகளில் திறவுகோல்களாய் மாறும். ஸ்பெசிஃபிக்கா வாலிப பிள்ளைங்க ஜெபிங்க. உங்ககிட்ட 1 மணி நேரம் ஜெபத்தை கேட்கிறாரு, ஆனா நான் கூட இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது, இதுக்கு பதிலா அது. எத்தனை பேர் உணர்வடைகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் ஆண்டவர் என்ன கேட்கிறாரோ, ஏ ஆபிரகாமே, உன்கிட்ட நான் கேட்டது ஈசாக்கானா, நீ ஈசாக்கத்தான் தரணுமே தவிர நீ வேற எதையும் தரக்கூடாது. இஸ்மவேலை தரக்கூடாது, நீ வேற எதையும் தரக்கூடாது. இன்னைக்கு இங்க இருக்கிற வாலிபர்களுக்கிட்ட ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? வாலிப தங்கச்சி, ஜெபிக்கணும்னு தோண மாட்டேங்குது இல்ல? எல்லாரும் துணிபி ஹஸ்மா தூரியலா என்ன கேட்கிறாரு? உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? சபைக்கிட்ட என்ன கேட்கிறாரோ அதை கொடுங்க. நாட்டுக்கோழி முட்டையை கொடுத்தேன், முருங்கைக்காவை கொடுத்தேன், வெண்டைக்காவை கொடுத்தேன், தக்காளியை கொடுத்தேன்னா எனக்கு அது தேவையில்லை. உன் ஏக சுதனும் உன் ஒரே பேரான குமாரனா இருக்கிற ஈசாக்க எனக்கு நீ தானு நான் கேட்டேன்னா, நீ அதுக்கு பதிலா 1000 ஆட்டுக்குட்டியை பலியிட்டாலும் எனக்கு அது ஈடாகாது. நான் பதிலுக்கு பதில் செய்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பதிலுக்கு பதில் செய்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் என் வாழ்க்கை கட்டப்பட முடியல, என் ஊழியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை என்னால் பார்க்க முடியல. வாய் திறந்து ஜெபிக்கணும்னா ஜெபிங்க, கை தட்ட வேண்டாம். ஆனா வாய் திறந்து ஜெபிங்க. யார் உணர்வடைகிறீங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி, எத்தனையோ பேர் இருந்தோம், உன்னை மட்டும் என் கெத்செமனேக்கு கூட்டிட்டு போனார் தெரியுமா? உன்கிட்ட 1 மணி நேரம் ஜெபத்தை கேட்கிறாரு, ஆனா நீ ஜெபத்துக்கு பதிலா என்ன கொடுக்கிற? தூக்கத்தை கொடுக்கிற, தூக்க மயக்கத்தை கொடுக்கிற. உள்ள இருக்கிறேங்கிறத காட்டுறது விஷயம் இல்ல, அட்டெண்டன்ஸ் போடுறது விஷயம் இல்ல. 1 மணி நேரமாகிலும் என் கூட சேர்ந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறார். ஒரு நிமிஷம் வாசிங்க, வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13-14 உங்களுக்கு சத்தியம் விளங்கட்டும் ப்ளீஸ். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனம். சாமுவேல் சவுலிடத்திற்கு போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் சொல்லுங்க, என் காதுகளிலே கேட்கிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். உடனே சாமுவேல் சொல்றாரு, நான் உன்கிட்ட இதை கேட்கல,
நீ என்ன வெல்கம் பண்ணுன்னு நான் உங்ககிட்ட கேட்கல. கர்த்தர் சொன்னதை நீ செய்தியா? புரியல? வரவேற்பெல்லாம் நல்லா இருக்கு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கவனிக்கிறீங்களா வாலிப பிள்ளைங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். ஆனா அடுத்த வசனத்துல சாமுவேல் கேட்கிறாரு, வரவேற்பெல்லாம் சரி, கர்த்தர் சொன்னதை நீ செய்யல. ஆடு மாடுகளை ஒன்னி உயிரோடு வைக்க கூடாதுன்னு அவர் சொன்னார். கர்த்தர் சொன்னதை செய்யலைங்க. ஆனா அதுக்கு பதிலா என்ன செய்யறான்? விருந்து வைக்கிறான், உள்ளவான்னு கூப்பிடுறான். இன்னைக்கு நீங்களும் நானா தான் செய்யறோம். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. என்கிட்ட சொல்றாரு, டெய்லி 3 மணி நேரம் எனக்கு ஜெபத்தை தானு கேட்கிறார். ஆனா நான் அதை கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஓடி ஓடி ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஜெபத்தை கேட்கும்போது நீ ஜெபத்தை தான் தரணுமே தவிர அதுக்கு பதிலாக ஊழியத்தையோ காணிக்கையோ தந்து என்னை நீ திருப்திப்படுத்த பார்க்காதே, நான் திருப்தி அடைய மாட்டேன். இப்ப கண்ணை மூடுங்க. உங்ககிட்ட ஆண்டவர் என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறாருன்னே தெரியலன்னா கஷ்டம். என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறார்? கொஞ்சம் வாய் தரங்க. மூச்சு விடாம 10 வார்த்தையை பேசி எதையாவது செய்துட்டு போறதுக்கு இல்லைங்க கூட்டங்கள். காணிக்கையா கொடுக்குறீங்க. ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறது காணிக்கை இல்லை. 1 மணி நேரம் ஆகிலும் என்னோடு விழித்திருக்க கூடாதா? வாய் திறந்து ஜெபிக்கணும்னு தோணுச்சதுன்னா வாய் திறங்க. வேடிக்கை பார்க்கணும்னா வேடிக்கை பாருங்க. மண்டை தேவனே நான் சேர்வதே சிலுவை சுமந்து நடப்பினும் என் நாவல் என்றுமே மண்டை தேவனே மண்டை தேவனே நான் சேர்வதே. எத்தனை பேர் உணர்வடைகிறீங்க? ஆண்டவர் என்கிட்ட கேட்டதை கொடுக்கல, ஆனா அதுக்கு பதிலாக வேற எதையோ நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். என் சபையில என் பாஸ்டர் என்கிட்ட கேட்டது ஒண்ணு, நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு. சவுலே, சாமுவேல் உன்கிட்ட கேட்டது ஒண்ணு, நீ கொடுத்து கொண்டிருக்கிறது வேறு ஒன்று. சீஷர்களே, இயேசு உங்களிடத்தில் கேட்டது ஒன்று, நீ கொடுத்து கொண்டிருப்பது வேறு ஒன்று. கல்லுக்கு பதிலாக செங்கலும், சாந்துக்கு பதிலாக நீலக்கேலும். எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருகிறார். உங்ககிட்ட மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டா நீங்க எதுக்கு வேற எதையோ கொடுத்துட்டு நிக்கிறீங்க? என்றைக்கு நான் கேட்கிறதை என் பிள்ளைகள் எனக்கு தர்றாங்களோ அன்றைக்குத்தான் அவர்கள் தேவ சித்தம் செய்கிறார்கள். எத்தனை பேர் வாய் திறப்பீங்க? அமைதியா இருக்கிறீங்க. யாரு வேணாலும் கை தட்டலாங்க, பட் எவ்ரிபடி cannot pray. எல்லாராலும் ஜெபிக்க முடியாது. கொஞ்சம் வாய் திறப்பீங்களா? தாசன் யாக்கோபை போகும் பாதையில் தீக்கற்று கல்லின் மேல் நான் துயில்கையில் எந்தன் கனாவிலே மண்டை
இந்த சபையில எத்தனை பேர் ஆண்டவர் என்கிட்ட கேட்கறத நான் கொடுக்க விரும்புகிறேன், ஆண்டவர் என்கிட்ட ஞானஸ்தானத்தை கேட்கிறாரா, ஆண்டவர் என்கிட்ட என் சரீரத்தை ஜீவ பலியா கேட்கிறாரா, ஆண்டவர் என் கண்களை கேட்கிறாரா, ஆண்டவர் என் கைகளை கேட்கிறாரா, ஆண்டவர் என் காலை கேட்கிறாரா? கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். ஆனா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், என்றைக்கு அவர் கேட்கிறத சபை கொடுக்க தொடங்குதோ, என்றைக்கு நான் கேட்கிறத என் மகள் என்கிட்ட கொடுக்க தொடங்குறாங்களோ, என்றைக்கு நான் கேட்கிறத என் மக என்கிட்ட, மோசே உன் கையில இருக்கிற கோலை எனக்கு தாடு கேட்கும் போது நீ கோலை கொடுத்து பார், அதை நான் சர்ப்பமாய் மாற்றி காட்டுவேன். கை தட்ட முடிந்தா கை தட்டுங்க. இன்னைக்கு ராத்திரியிலிருந்து கேட்பதை கொடுக்கிற ஒரு தலைமுறையா லார்தாபா ஷபாரா ஹதனா ரபாதனா ஹுதரபல ஹதிரிபி கதரபா. எஸ் 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 விசுவாசிக்கிற வாலிப பிள்ளைங்க, நான் கேட்டதை கொடுக்க, நான் கேட்டதை கொடுக்கணும். கவனிங்க, என் வாழ்க்கையில கவனிங்க, என் வாழ்க்கையில ஏன் மாற்றம் இல்லை தெரியுமா? அவர் கேட்டதை நான் கொடுக்கல. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அதுக்கு பதிலா நான் செய்யறேன், அதுக்கு பதிலாக செய்யறேன், அதுக்கு பதிலாக நான் செய்யறேன். சகோதரி கொஞ்சம் கவனிங்களே, சீரியஸ்னஸ் புரியல. அதுக்கு பதிலாக எதையோ ஒண்ணு கொடுக்கிறது. எங்க ஒரு பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். பூனேல கேள்விப்பட்டீங்களா? ஒரு சொகுசு கார் 17 வயசு பையன் ஓட்டி 2 பேர் செத்து போயிட்டாங்க, 200 மைல் வேகத்துல ஓட்டி. ஆனா அந்த குடும்பத்தார் லட்சங்கள் கோடி கொடுக்க ஆயத்தம். ஆனா அந்த குடும்பத்தார் சொல்றாங்க, உன் பணம் எனக்கு என்னது, என் புள்ள வேணும் எனக்கு. இந்த முதல் ராத்திரி கூட்டத்துல நம்ம உணர்வடையணும். இத்தனை வருஷம் ஆண்டவர் என்கிட்ட கேட்கறதை என்னால கொடுக்க முடியல, ஆனா அதுக்கு பதிலா எதையோ கொடுத்து அவரை நான் திருப்திப்படுத்துறதுக்கு போராடுறேன். ஒரு நாள் சீனிக்கு பதிலா உப்பு போட்டு காப்பி குடிங்களேன். ஒரு நாள் முடியுமா? ஒரு நாள் சாம்பார்ல உப்புக்கு பதிலா சீனி போட்டு சாப்பிடுவேன் நம்மளால. ஆனா ஏன் ஆண்டவருக்கு மட்டும் இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது? ஆதியாகமம் 6:22 வாசிக்கிறோம், நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான், அதுதான் தேவ சித்தம். கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது யாருக்கு வேணும்? உங்களுடைய காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ்ட் லைஃப். உங்க வாழ்க்கை கட்டப்பட முடியாது தங்கச்சி. you will be never built. வாலிபனே, உன் சார்பா நான் பேசுறேன், உங்களால கட்டப்பட முடியாது. எப்ப கட்டப்பட முடியும்? என்றைக்கு அவர் சொல்லுகிறத சொல்லுகிறபடி நான் செய்கிறேனோ. கொப்பேறு மரம்னா கொப்பேறு மரம், கீழ்னா கீழ். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்ய சொல்றாரு நமக்கு தெரியாது. ஒரு நாள் வரும், கண்ணீரோடு நன்றி செலுத்துவீங்க. You will thank God. தூதரலை பாரே மண்டை தேவனே, மண்டை தேவனே நான் சேர்வ. கவனிங்க, முடிக்க போறோம். ஆனா எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் கை உயர்த்தி காட்டுங்களேன். உங்ககிட்ட நான் கேட்கிறேங்க, எத்தனை பேருக்கு புரியுது? இது ஒரு திறவுகோல். இட் இஸ் a key. இது ஒரு திறவுகோல். ஈஸிங்க. மலைக்கு போறதுக்கு பதிலா பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போறேன்னு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன்ட்ட இதை கொடுக்க சொன்னா அதை கொடுக்கறான். உன்னை ஜெபம் பண்ண உள்ள கூட்டிட்டு போனா நான் கூட வந்து இருக்கிறேன் இல்லன்னு சொல்றேன். நீ கூட இருக்கிறதுக்கு உன்னை நான் கூட்டிட்டு போல, ஜெபம் பண்ண கூட்டிட்டு போனேன். இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது. வாழ்க்கை எப்படி மாற்றம் அடையும்? உங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம் என்னதுன்னு.
அதை கொடுக்காம நீங்க வேற எதையோ கொடுத்து அவரை நீங்க எப்படி திருப்திப்படுத்த முடியும்? 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 7-8 வாசிங்க சீக்கிரம். 7-8. 1 நாளாகமம் 17:7-8. என்னவென்றால் நல்ல கவனிங்க. தேவ சித்தம் செய்கிறவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு பிடிக்காத காரியங்களை செய்வதற்கு தங்களை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். சிறு வயதிலிருந்தே ஆடு மேய்த்தவன்க தாவீது இப்ப தேவ சித்தம் செய்வதற்காக ஆடு மேய்ப்பதை விடுகிறான். கொஞ்சம் கேளுங்க, என்ன புரியுற மாதிரி தான் நான் பேசுறேன். சின்ன வயசுல இருந்து செய்துட்டு வந்த ஒரு தொழிலை விடுறது அவ்வளவு லேசு கிடையாது. திரும்பி பார்க்காதீங்க. வெளியில போறவங்க போட்டு கொஞ்சம் இங்க கவனிங்க. நல்ல பழக்கங்களை பழகுங்க. சின்ன வயசுல இருந்து ஆடு மேய்ச்ச ஒரு விஷயத்தை ஒருத்தன் விடுறாங்க தேவ சித்தம் செய்வதற்கு. அடுத்து வாசிங்க, வேகமா முடிப்போம். வாசிங்க சிஸ்டர். ஆட்டு மந்தை விட்டு எடுத்து 17:8ஆம் வசனம். 1 நாளாகமம் 17:8. நீ போகும் இடமெல்லாம் இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு 30 வயது வாலிபனுக்கு சொல்றார். 30 வயது வாலிபனுக்கு சொல்றாருங்க, நீ தேவ சித்தம் செய்வதற்கு ஆட்டு மந்தையை விட்டு என் சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்ததுனால பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் தர்றேன். இந்த பெரியோர் என்கிற நாமம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? பிள்ளை ஒரு பிள்ளையாண்டான் புருஷனா மாறணும். புருஷனா எப்ப மாற முடியும் தெரியுமா? கல்யாணம் ஆனாதான் புருஷனா மாற முடியும். அடுத்து இந்த புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிள்ளை பிறந்தால்தான் அந்த புருஷன் தகப்பனாய் மாற முடியும். கொஞ்சம் கவனமா கேளுங்க பிளீஸ். தகப்பனாய் அடுத்த அந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறந்தாதான் தாத்தாவா மாற முடியும். அவர்களை பார்த்துதான் பெரியவர்கள்னு சொல்றாங்க. பேர பிள்ளைய பெற்றெடுத்தவங்களை தான் பெரியவர்கள். அந்த பெரியவர்கள் தான் சிறியவன் பெரியவர்களாலே ஆசீர்வதிக்கப்படுவான்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப பிள்ளையாண்டான் புருஷனா மாறணும், புருஷன் தகப்பனா மாறணும், தகப்பன் தாத்தாவா மாறினாதான் பெரியோர் என்கிற நாமம் நமக்கு 20 வயதுல 30 வயதுல அந்த நாமத்தை தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தாத்தா வாய்ச்சதுனால இல்ல, திருமணமே ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தா. திருமணமாகாத யோசேப்பை எகிப்துக்கு பார்வோனுக்கு தகப்பனாக்கினேன்னு சொல்றார். எங்க இருந்துங்க இதெல்லாம் நடக்குது? உலக பிரகாரமாய் இந்த பெரியோர்களுடைய நாமம் ஒரு ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு, கேளுங்க பிளீஸ், உலக பிரகாரமா இந்த பெரியோருடைய நாமம் ஒரு ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு 60 65 வயசு ஆகும். எங்க அப்பாவுக்கு இந்த பெரியோர் என்கிற நாமம் கிடைப்பதற்கு எங்க அப்பாவுக்கு 70 வயசு இருக்கும்போது எனக்கு திருமணம் நடந்துச்சு. 70 வயது 65 வயதுக்கு மேலதான் பெரியோர் என்கிற நாமம் கிடைக்குது. அந்த நாமத்தை எவ்வளவு சீக்கிரம் தாவீது பெற்றுக்கொண்டார். நீங்க அனுபவத்தின் வழியாக பெரியோராக விரும்புகிறீர்களா? தேவ சித்தத்தின் மூலம் பெரியோர்களுடைய நாமத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் போலீஸுக்கு பரீட்சை எழுதி கான்ஸ்டபிள் ஆனார். 10 வருஷம் வேலை பார்த்தாரு. அவரை ஹெட் கான்ஸ்டபிளா போட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அனுபவத்தை வைத்து ஏட்டாக்கினாங்க. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரை ரொம்ப வருஷம் போலீஸ்ல வேலை செய்யறதுனால அவரை சப் இன்ஸ்பெக்டர் ஆக்குனாங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆன ஒரு
2-3 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆயிட்டார். ஆனா 25 வயதுல ஒரு வாலிபன் எக்ஸாம் எழுதுறான், IPS ஆயிட்டான். இந்த அனுபவத்தின் வழியாக ஒரு ஸ்தானத்தை அடைவது என்பது ஒன்று, தேவ சித்தத்தின் வழியாக ஒரு ஸ்தானத்தை அடைவது என்பது வேறு. நீங்க அனுபவத்தின் வழியா ஒரு இடத்துக்கு போகணும்னா குறைஞ்சபட்சம் 50 வருஷம், இத்தனை வருஷம் கழிச்சு தான் ப்ரமோஷன் கிடைக்கும். ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா பரீட்சை எழுதுறான் பாத்தீங்களா, அவன் 60 வயசுல கிடைக்கக்கூடிய ஸ்தானத்தை 30 வயசுல கிராக் இட். எங்க அப்பா எலிமெண்டரி ஸ்கூல்ல டீச்சரா இருந்து அங்க 10 வருஷம் வேலை பார்த்து, அப்புறம் எலிமெண்டரி ஸ்கூல் HM ஆகி, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கல்வி அதிகாரி ஆனி ரிட்டையர்ட் ஆனார். ஆனா எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிற டைம் அவர் ரேஞ்சில் ஒரு கல்வி அதிகாரி 35 வயசுல வந்து பச்சைங்களை கையெழுத்து போடுறார். அப்ப தேவ சித்தம்னா என்ன தெரியுமா? அது வயது சார்ந்ததல்ல, அது தேவ சித்தம் செய்கிறது சார்ந்தது. நாகலாபுரம் ஃபுல் காஸ்பலோடு கர்த்தருக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. தேவ சித்தம் செய்கிறவர்களானால் சிலர் 60 வயதிலும் 70 வயதிலும் பெற்றுக்கொண்டதை மிக சின்ன வயதில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், மற்றவங்க கைத்தட்டி ஆராதிங்க. நீங்க தேவ சித்தம் செய்வீங்கன்னா 60, 70, 80 வயதுகள்ல நடக்க வேண்டியது பெரியோர்களுக்கு ஒத்த நாமம் சிலர் மேல வரும். இந்த பகுதியில பல வருஷமாய் போராடி கொண்டிருக்கிறவர்கள் கிடைக்க பெறாத ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை உன் சிரசு மேல இந்த ராத்திரி ஊற்ற விரும்புகிறார். அதாவது நல்ல கற்றுக்கொள்ளுங்க, நல்ல கற்றுக்கொள்ளுங்க. I am 35, எனக்கு 35 வயசு ஆகுது. ஆனா கழிஞ்ச நாட்கள்ல போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டரோடு உட்கார்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்றாரு, நான் சொல்றது கேட்குறீங்களா? அந்த பாஸ்டர் சொல்றாரு, 1988ல நான் அந்த சபையை ஆரம்பிச்சேன், ஒரு ஓலக்குடி செயல்னு சொல்றார். என் கண்கள் குளமாயின. ஏன் தெரியுமா? 1988ல நான் பிறந்தேன். 1988ல அவர் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கார். அப்போ அவருக்கு வயசு என்னவா இருந்திருக்கும்? தோராயமா யோசிப்பாருங்க. 1988ல பிறந்தன்னா 1988ல ஊழியம் ஆரம்பித்த ஒருவருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்றேன். இது எதனால? தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். அது வயதுக்கு அப்பாற்பட்டது. They can overtake, they can overtake. ஆனா நரைத்தவர்களுக்கு முன்பதாக நாங்கள் எழுந்து நிற்கிறோம், வயோதிபர்களை மதிக்கிறோம். ஆனா தாவீதுக்கு சொல்றாரு, பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு தரேன். ஐயா, எங்க அப்பா 65 வயசு வரைக்கும் அவரால பெருசா ஒன்னும் சாதிக்க முடியல. சின்னதா இத்தனைக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி அவரால் சாதிக்க முடியாதத ஊழியத்துல வந்து என்னால சாதிக்க முடிந்தது. அதற்கு காரணம் தேவ சித்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தருவார். ரொம்ப சின்ன வயசுல நீங்க, அதனால நீங்க நினைக்க வேண்டாம் இப்படியே போயிட்டே இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். தேவ சித்தம் செய்கிறவர்கள் சீக்கிரத்தில் முந்துவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். நீங்க உங்க குடும்பமா தேவ சித்தம் செய்வதற்கு இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி பாருங்க. மற்றவர்கள் 60 வயதிலும் 70 வயதிலும் சாதித்ததை 30-35 வயசுல சாதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ரெண்டு வசனம் வாசிக்க போகிறோம். உற்சாகமா இருக்கிறவங்க சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா.
வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனம். 2 நிமிஷம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார். அதற்கு யூதர்கள் இந்த ஆலயம் கட்ட, கவனிங்க, எத்தனை பேருக்கு விளங்குது இந்த வசனம்? இயேசு சொல்றாரு இந்த ஆலயத்தை இடிங்க 3 நாளைக்குள்ள. ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்க? எங்க பிதாக்கள் இத 46 வருஷம் கொண்டு கட்டினாங்கன்னு. இயேசு சொல்றாரு, தேவசித்தம் செய்யாதவங்க 46 வருஷம் இல்ல 400 வருஷம் கொண்டு கட்டுவீங்க. தேவசித்தம் செய்கிற நான் 3 நாளில் கட்ட கத்தர் எனக்கு புரியல. புரிஞ்சவங்க நாகலாபுரத்துல தேவசித்தம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். பொதுவா இதுக்கு பேர் தான் பாரம்பரியம். இதுக்கு பேர் தான் ட்ரெடிஷன். என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும், ஒரு சொந்த வீடு கட்டுவதற்கு, ஒரு ஊழியம் கட்டப்படுவதற்கு. ஆனா இயேசு, தேவசித்தம் செய்வதே என் போஜனம், அதனால அதுதான் என் விருப்பம், அதுதான் என் பலன், that is my life. அதனால அவனை மாதிரி ஒரு மனுஷனுக்கு பலத்தின் மிகுதினால எத்தனை வருஷம் தெரியுமா? 80. எத்தனை வருஷம்? 80. அந்த 80ல 6 வருஷம் ஆலயத்தை கட்டுனா எப்ப நான் வாழ்றது? கேட்கல. என் வாழ்நாள்ல 46 வருஷம் நான் ஆலயத்தை கட்டுனா நான் எப்ப வாழ்றது? அண்ணே, நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், இயேசுக்கு தெரியும் தான் வாழ போகிறது 33 வருஷம். இதுல 46 வருஷம் நான் ஆலயம் கட்ட முடியாது. நம்முடைய வாழ்நாள் கொஞ்சம், எப்ப வேணாலும் வருக வரலாம். தம்பி, தங்கச்சி, விளையாட்டு இல்ல. உன் வாழ்நாள் இல்ல, நீ பாதி வாழ்க்கைய உன்னை கட்டுறதுக்கே நீ எடுத்துக்கொண்டன்னா எப்ப சாதிக்க போறோம்? இயேசு முடிவெடுத்தா நீ 46 வருஷம் கொண்டு கட்டு, ஆனா நான் அப்படி கட்ட முடியாது. 3 நாளைக்குள்ள இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்னா, அவங்களே இவ்வளவு நாளா இருக்கு கட்டப்பட, அப்ப ஏன் நிலைமை? எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் விட்டு கொடுக்கல, தப்பு இல்லை, கொஞ்சம் விட்டு கொடுங்களே. யாரையோ நாம பார்க்கிறோம், யாரையோ பார்த்துட்டு நினைக்கிறோம், இவங்க இப்படி பிரசங்கிக்கிறதுக்கு வருஷம் ஆயிருக்கு, இவங்க இப்படி தேறின வேத மனுஷனா மாறுறதுக்கு இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு, இவங்க ஒரு தொழில ஸ்திரப்படுவதற்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு, இவங்க இப்படி ஒரு வாழ்க்கை கட்டமைப்பதற்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதனால நமக்கும் இப்படித்தான் நீங்க நினைக்க வேண்டாம். தேவ சித்தம் செய்கிறவர்கள் சீக்கிரமாய் கண்ணை மூடுங்க. ஆராதிக்கும் போது கண்ணை மூடி ஆராதிங்க. தூதரளை பாரே உம்மண்டை தேவனே. சகோதரி, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. யாரையோ பார்த்து உன் வாழ்க்கை இவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்க வேண்டாம். யாரையோ பார்த்துட்டு இவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்க வேண்டாம். யாரையோ பார்த்துட்டு உன் வாழ்க்கை கட்டப்படுறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் நினைக்க வேண்டாம். தீவிரமா நடக்க போகுது. ரீகாபா சந்தலபசியா. சிறைச்சாலை வஸ்திரம் தீவிரமாய் மாற்றப்பட போகிறது. யோசேப்பே, விடாம ஆராதிங்க. ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. தேவ சித்தம் செய்கிறவர்கள் காலத்தை முந்துவார்கள். ஒரு புதிய அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வரட்டும். 3
இல்ல இல்ல இல்ல, மற்றவர்களை போல இல்ல. பயப்படாத. அடுத்த 3 மாதத்துல, அடுத்த 6 மாதத்துல உன் வீடு கட்டப்படும், உன் ஊழியம் கட்டப்படும். ரேகாபாயா சகதா ரகபாபா யாத்து ரஹசியதலபா. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு கொடுங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. விட்டு கொடுங்க. நான் இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கேன், இனி நான் எப்ப கட்டப்படுவேன்னு பயப்படுறீங்களா? முந்தினோர் பிந்தினோராக, பிந்தினோர் முந்தினோராக மாறப்போகிறார்கள். தேவ சித்தம் மட்டும் செய்ய ஒப்பு கொடுத்த போது சிலர் மேல வல்லமை 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 வல்லமை. கை தட்டணும்னா கை தட்டுங்க, ஆராதிக்கணும்னா ஆராதிங்க. சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். You will build. லெஹபாசியா கட்டா. 46 வருஷம் கொண்டு கட்டினத 3 நாள்ல கட்டி முடிக்க போகிறா. ரொம்ப நாள் ஆகும்னு பயப்படாதீங்க. அவங்களுக்கே 46 வருஷம். கூட பிறப்புகள் இருக்காங்க, கவர்மெண்ட் வேலை இருக்கு, கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கே இத்தனை வருஷம் ஆயிட்டே நினைக்காத. தேவ சித்தம் செய்கிற உனக்கு அது சுலபம். சகபா ரியாந்தலபா. ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. லேகாபா ரம்சா கதலபா சியாந்தலபா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. 3 நாள்ல 46 வருஷம் இல்ல, ரொம்ப காலம் இல்ல, ரொம்ப சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம். சிலரெல்லாம் கட்டி எழுப்ப போறாரு. ரொம்ப சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம். என் பிள்ளைகளுக்கு சொல்லு, அரசாங்க வேலையில இருக்கிறவங்க, இல்ல இல்ல, ஐடில இல்ல இல்ல, தேவ சித்தம் செய்கிற நீ ரத்துனிபி அதரா ரபல் கமனா. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். எந்தன் கனாவிலே மண்டை தேவனே, மண்டை தேவனே நான் சேர்வதே. ஒரே ஒரு வார்த்தை ஜெபிப்போமா? ஒரே ஒரு வார்த்தை ஜெபிப்போமா? எனக்கு என் எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்கு. தங்கச்சி வேடிக்கை பார்க்காதீங்க, நல்ல பழக்கமே இல்லை. பயப்படுறீங்களா? யாரோ சொல்றதை கேட்டு பயப்படுறீங்களா? எங்க பிதாக்கள் இதை 46 வருஷம் கொண்டு கட்டுனாங்களே, பயப்பட வேண்டாம். தேவ சித்தம் செய்கிறவர்கள் தீவிரமா கட்டப்படுவீங்க. வாய் திறந்து ஜெபிங்க ஆத்மார்த்தமாய். பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தந்துருவார். 60-70 வயசுல சிலர் பெற்றுக்கொண்டத 20 வயசுல ஒரு சரசு மேல வச்சிருவார். 40 வயசுல பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார். ருகா பாபா யதல கதரபா கதர கடபா கதுர கதரபா. ஆனா தங்கச்சி, ஒரே ஒரு வார்த்தை. சிலர் கவனிங்க, சிலர் குடும்பத்தை பாக்குறீங்க, என் குடும்பத்தில் எனக்கு சப்போர்ட் இல்லையே, அரசாங்க வேலையில யாரும் இல்லையே, பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறவங்க யாரும் இல்லையே, லட்ச லட்சமா தர்றதுக்கு யாரும் இல்லையே.
உறுதுணையா நிற்பதற்கு கூட பிறப்புகள் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா தாவீதுக்கு கூட பிறப்புகளுடைய சப்போர்ட் இல்ல, தகப்பனுடைய சப்போர்ட் இல்ல, ராஜாவினுடைய சப்போர்ட் இல்ல. ஆனா தேவ சித்தம் செய்தவன், தேவ சித்தம் செய்தவன். ஓ, பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை இந்த ராத்திரி ஜெபத்துல சிலர் சிரசு மேல விஷயங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆனா பிரதானமா 2 விஷயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். என்கிட்ட கேட்டதை நான் கொடுக்கல, அதுக்கு பதிலா வேற எதையோ நான் கொடுத்துட்டேன். ஆனா இனி பதிலா கொடுக்க மாட்டேன், அதையே கொடுப்பேன். என்கிட்ட ஜெபத்தை கேட்டா ஜெபத்தை கொடுப்பேன். சிறுவர் ஊழியம் செய்ய சொன்னா சிறுவர் ஊழியம் செய்வேன். கொப்பேறு மரம்னா கொப்பேறு மரத்தை கொடுப்பேன். கீழுன்னா கீழே கொடுப்பேன். ஒரு ஜன்னல்னா ஒரு ஜன்னல் வைப்பேன், ஒரு கதவுனா ஒரு கதவு வைப்பேன். ஆடு மாடுகளை எல்லாம் கொன்று போடுன்னு சொன்னா அதுல முதல் தரமானவைகளை நான் விட்டு வைக்க மாட்டேன். அதுக்கு பதிலா வேற எதையாவது கொடுத்து தேவனை பிரியப்படுத்த பார்க்க மாட்டேன். கேட்டதை நான் கொடுப்பேன். அப்பதான் நான் தேவ சித்தம் செய்கிறேன். 2வது, தேவ சித்தம் செய்கிறவர்கள் ரொம்ப சின்ன வயதில் அந்த பெரியோர்களுக்கு நாமத்தை பெறுவார்கள். அவர்கள் 46 வருஷம் கொண்டு கட்டினதை சில நாட்களிலே, சில மாதங்களிலே இந்த முதல் ராத்திரி என்ன அர்ப்பணிக்கிறேன். தேவ சித்தம் செய்வது ஒரு திறவுகோல். எங்களுக்கும் திறக்க வேண்டும்னு நீ கெஞ்ச வேண்டாம், வாசலை தேடி நீ அழுத்து போக வேண்டாம். திறவுகோலை தர விரும்புகிறா. தேவ சித்தத்துக்கு என்ன குடும்பமா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க வலது கரங்களை உயர்த்தி காட்டலாம். யாரும் நான் கட்டாயப்படுத்த போறதில்லை. கையை உயர்த்தணும்னா கையை உயர்த்துங்க. உயர்த்தனவங்க முழங்கால் படிடலாம். 2 வார்த்தை நீங்க ஜெபிக்க போறீங்க, நீங்க தான் பேச போறீங்க. தங்கச்சி வேற யாரையும் பார்க்காதீங்க. யார் எழும்புறா யாரு போறா அது உங்க வேலை இல்லை. கொஞ்சம் வாய்களை தரங்க. எனக்கு நல்ல தெரியும் தேவ சித்தம் செய்கிறவர்கள் திறவுகோல கையில் உடையவர்களாய் மாறுகிறார்கள். எனக்கு புரிஞ்சிச்சு தேவ சித்தம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. வாசலுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு இனி நான் அழுது பிரயோஜனம் இல்லை, இனி தட்டி பிரயோஜனம் இல்லை. திறவுகோலோட போறேன். லீதியாளுடைய உள்ளத்தை திறக்கக்கூடிய திறவுகோல்களை தரப்போகிறான். ஆத்துமாக்களுடைய உள்ளத்தை திறக்கக்கூடிய திறவுகோல்களை தரப்போகிறான். பட்டணங்களை திறக்கக்கூடிய திறவுகோல்களை தரப்போகிறார். தேவ சித்தம் அதுதான் திறவுகோல். யாரும் உணர்ச்சி வசப்படாம தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் ஏற்றவர்களாயிருப்பார்கள். தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் பிரவேசிப்பார்கள். தேவ சித்தம் செய்கிறவர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். தேவ சித்தம் எனக்கு பிடிச்சதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்காததை அவருக்காக பிடித்து செய்வதுதான் தேவ சித்தம். காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்ககிட்ட கேட்டதை நீ தரலையே. ஜெபத்தை கேட்டா ஜெபத்தை கொடுங்க. எதை கேட்கிறாரோ அதை கொடுங்க. கோலை கேட்கிறாரா கோலை கொடுங்க. எதை கேட்கிறாரு சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு கை தட்டிட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இதுன்னு ரொம்ப நாள் ஏமாத்திட்டேன். கொப்பேறு மரம்னா கொப்பேறு மரம், கீழுனா கீழு, ஒரு ஜன்னல்னா ஒரு ஜன்னல், ஒரு கதவுனா ஒரு கதவு.
நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு வரும்போது தேவ சித்தம் செய்கிற சபை உயரே எடுத்துக் கொள்ளப்படும். தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகள் தண்ணீர் உள்ளே ஏற முடியாத ஒரு உன்னதமான இடத்தில் கர்த்தரால் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால நிரப்பப்படுகிறது. யாரு கை தட்டாம நான் இனி இதுக்கு பதிலா அது கொடுக்க மாட்டேன், என்கிட்ட என்ன கேட்கிறாரோ அதை கொடுப்பேன். 1 மணி நேரம் ஜெபத்தை கேட்டா 1 மணி நேரம் ஜெபத்தை கொடுப்பேன். தேவ சித்தம் செய்கிறவர்கள் ரொம்ப சீக்கிரத்தில் பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை பெறுவார்கள். யோசேப்பு திருமணத்துக்கு முன்னாடியே பார்வோனுக்கு தகப்பனானது போல இது எப்படி ஆனது, இது எப்படி ஆனது, இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. வாலிப தங்கச்சி, நீ பயப்படாத. மற்றவர்கள் 46 வருஷம் கொண்டு கட்டினத உன் கை மூலமா 3 வருஷத்துல கட்டி முடிக்க, 3 மாதத்துல கட்டி முடிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர் என ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி, வாய்களை திறந்து, நல்ல கைகளை தட்டி ஷபரா ஹதனா ரிகடா பஹதுரிபிகாயா. எஸ், யாரோ 46 வருஷம் கொண்டு கட்டினதுனால உனக்கும் அவ்வளவு நாள் ஆகாது. தீவிரமாய் நடப்பிப்பே, தீவிரமாய் நடப்பிப்பே. இந்த வருஷம் முடிவிலேயே சில வாலிப பிள்ளைகள் கட்டப்படுவீர்கள். தீவிரமாய் கைகள்ல திறவுகோல் வரட்டும், திறவுகோல் வரட்டும், திறவுகோல் வரட்டும், திறவுகோல் வரட்டும், திறவுகோலோடு போ. தேவ சித்தம் செய்கிற ஒவ்வொருவர் கைகளிலும் திறவுகோல்கள் வருகிறது. இனி வாசல்களுக்கு முன்பதாக நின்று எனக்கும் திறக்க வேண்டும் என்று கேட்க வேண்டாம். நீ அழுத்து போக வேண்டாம். வெங்கல கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பாள்கள் முறியும். இந்த வருஷம் வேலைக்குரிய கதவுகள் திறக்கப்படும், திருமண கதவுகள் திறக்கப்படும். இந்த வருஷம் அநேக காரியங்கள், மணவாளனுடைய சத்தம், மணவாட்டியினுடைய சத்தம் திரும்பவும் கேட்கப்படும். தேவ சித்தம் செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. என் மனதில் இருக்கிறபடி எல்லாம் நீ ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தாய். அதுதான் தேவ சித்தம். உங்க மனசுல என்ன இருக்கு ஆண்டவரே, அதை கண்டுபிடிச்சு நான் நாகலாபுரத்துல நாங்க செய்யணும், எங்க குடும்பங்கள்ல எங்க கிராமங்கள்ல செய்யணும். அதை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இனி இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது கொடுத்து எங்களை நாங்களே ஏமாற்ற மாட்டோம், உண்மையும் நாங்களே ஏமாற்ற மாட்டோம். தேவ சித்தம் செய்கிறவர்கள் ரொம்ப சீக்கிரத்துல பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை, பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு மாம்சமாக்கி காண்பியும். 46 வருஷம் கொண்டு கட்டினாங்களே, 3 நாள்ல எப்படி கட்டுவான்னு நினைச்சாங்கல்ல. தம் சபையாகிய சரீரமாகிய ஆலயத்தையே அவர் 3 நாள்ல திரும்ப எடுப்பித்து கட்ட முடியுமானா, 39 அடி வாங்கி அந்த கேடு அடைந்து முடுகுகளை புதைசாலைகளை போல மாக்கி அந்த சரீரமாகிய ஆலயத்தையே அவரால் 3 நாளைக்குள்ள எடுப்பித்து கட்ட முடியுமானா, கையினால கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை கட்ட முடியாதா? கட்டுவார். கைகளை உயர்த்தி வாய் திறந்து நீங்க சொல்லுங்க. தன் சரீரமாகிய ஆலயத்தை அவர் 3 நாளைக்குள்ளே எடுப்பித்து கட்ட முடியுமானால், என் வாழ்க்கையும் அவர் எடுப்பித்து கட்ட முடியும். என் தொழிலை எடுப்பித்து கட்ட முடியும். என் சபையை எடுப்பித்து கட்ட முடியும். என் பாழாய் போன கிராமத்தை அவர் எடுப்பித்து கட்ட முடியும். 2 வார்த்தை மட்டும். தூதர் அழை மண்டை தேவனே, மண்டை தேவனே, நான் சேர்வதே. தயவு செய்து தேவ சித்தம் செய்கிறவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க.
கிட்ட இருக்கு, பக்கத்தில் இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு எதையோ செய்திடாதீங்க. பாதுகாப்பு கிடைக்காது. தேவ சத்தத்துக்கு தூரமாகி விடுவீர்கள். அந்த தேவ சத்தத்தின் மையத்தில் இருப்பீர்களானால் இந்த வருஷம் இழப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதை கூட நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.